இப்பொழுது பள்ளி தலைவர்களாக பள்ளி நிர்வாகிகளாக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கடந்ததற்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் தான் இந்த பள்ளியை ஆளுவார்கள். ஒரு போதைக்கு அடிமையானவர் ஒரு பள்ளியை ஆளுவது அல்ல விரும்ப மாட்டார். அவரை ஏற்ப நீங்க தடுக்கிறீங்க. அவர் குடும்பத்திற்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், அவர் பிள்ளைகளுக்காக அவர் செலவு செய்வதற்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற பாதையும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு போதைக்கும் ஒரு மதுவிற்கும் ஒரு மாதுவிற்கும் கட்டுப்பட்டவர்கள் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு வந்தால் அந்த ஊரை குலைத்து போய்விடும் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. மெய்யவர் கோமான் நபிவழங்கல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் புனிதமும் பாக்கியமும் நிறைந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் யாரை பற்றி பேச வேண்டுமோ அப்படிப்பட்ட சங்கை நிறைந்த சர்க்குணத்தின் நாயகம் நறுகுணத்தின் போதகம் நம் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும் அவர்களின் நினைவுகளை அசை போடவும் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் வாய்ப்பளித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்னால் சந்தனம் கொடுத்தார்கள். அந்த சந்தனத்தை நம் உடலில் தடவி கொண்டால் நம் உடலுக்கு வாசம் ஏற்படும், நம் உடலுக்கு நறுமணம் ஏற்படும். ஒருவேளை அந்த சந்தனத்தை தடவாவிட்டால் அந்த சந்தனத்திற்கான நறுமணம் அதில் இருக்கும், நம் மீது அது நறுமணம் இருக்காது. அக்கர் இருக்கிறது, அந்த அக்கரை நாம் பூசிக்கொண்டால் நம் மீது மனம் ஜொலிக்கிறது, நம் மீது மனம் ஏற்படுகிறது. அந்த வாசனை திரவமான அக்கரை நாம் பூசிக்கொள்ளாவிட்டாலும் அக்கரில் இருக்கிற மனம் இருக்கும், நம் மீது தான் மனம் இருக்காது. ஹஜ்ரத் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஒரு 23 ஆண்டு கால வாழ்க்கை, ரொம்ப பெரிய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழல. வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கையை 1400 வருடங்களுக்கு மேலாக இந்த சமூகம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. பெருமானார் சம்பந்தமான விஷயங்களை அசி போட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் முடிந்த பாடில்லை. பெருமானாரை பேசுவதனால் நம் மீதுதான் நமக்கான அந்தஸ்து தான் உயர்ந்திருக்கிறதே தவிர பெருமானாருடைய அந்தஸ்து எப்பயுமே உயர்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கிற அந்தஸ்து குறையவில்லை. ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும் பெருமானாரை பேசுகிறோம். இதர மாதத்தில் பேசாத காரணத்தினால் பெருமானாருடைய நினைவு இல்லை என்ற அர்த்தம் இல்லை, பெருமானாருக்கான புகழ் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, பெருமானாரை புகழாததின் காரணத்தினால் பெருமானாருக்கான அந்தஸ்து இல்லை என்ற அர்த்தம் இல்லை. புகழாத இருந்தாலும் கூட நமக்கான பெருமை தான் ஏற்படுமே தவிர பெருமானார் எப்போதுமே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுவான். நபியே, உங்களுடைய கீர்த்தியை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் பறைசாற்றுவான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அகம் நிறைந்த மனம் நிறைந்த ஒரு அருமையான ஒரு இடத்தை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எதை பற்றி பேசுவது அல்லாஹ் விரும்புவானோ, யாரை பற்றி பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படிப்பட்ட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வெவ்வேறு வாழுகிற காலத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை நம் வாழ்க்கையோடு எடுத்து செல்வதற்கான பாக்கியத்தை தருவானாக. நம் சமூக மக்கள் அத்தனை பேரும் பின்னால் வருகிற சந்ததிகள் பிள்ளைகள் நம்முடைய எல்லா விதமான சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நேரிய வழியில் பயணிப்பதற்கான பாக்கியத்தை தருவானாக. சீரழிய கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்திருக்கின்ற பெருமானாருடைய வாழ்க்கையை பிடித்து நடக்கக்கூடிய நல்ல சோபனம் மிகுந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள் புரிவானாக. அருமையானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மஜ்லிஸ் வருடா வருடம் நடக்கிறது. கடந்த 2 வருடங்களா நடக்கிறது. எங்கேயுமே ரபியுல் அவ்வல் மாதத்துல பெருமானார் முகமது என்கிற பெயர் உச்சரிக்காத இடமே இருக்காது. எல்லா நேரத்திலும் முகமது என்கிற அந்த பெயரை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். தமிழ்ல கூட ஒரு நமது முன்னாள் மறைந்து சென்ற கலைஞர் சொல்லுகின்ற அந்த திமுகவினுடைய தலைவர் சொல்லுவார், நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும் என்று. அதை போன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுதுதான் உதடுகள் கூட ஒட்டுகிறது. மனம் இணைகின்ற, நம் மனதை ஒருங்கிணைந்த, இந்த சமூகத்தை ஒரு பாதையில் கொண்டு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நிறைய விஷயங்களை பேசலாம். வருடமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம்.
சொல்லுகிற விஷயங்களில் சில விஷயங்கள் முக்கியமானதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும் அந்த வந்த நோக்கம் நிறைவேறிவிடும். ஒரு மிகப்பெரிய மஜ்லிஸ், ஒரு மிகப்பெரிய அரங்கம், ஒரு மகான் வந்து பேச்சு கொடுக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள், எல்லா மக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெரிய மகான் வர வேண்டும், வந்து சொற்பொழிவை நடத்த வேண்டும். அப்படி சொற்பொழிவு நடத்த வேண்டிய நேரத்துக்கு அவர் வரல, ரொம்ப தாமதமாயிருக்கு. ரொம்ப நேரம் ஆகிறது, மக்கள் கலைத்து செல்வதற்கு முயலுகிற பொழுது அந்த சமயம் பார்த்து அந்த மகான் உள்ள வராது. மத்தவங்க எல்லா கூட்டம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து கடைசி நேரம் ஆயிடுச்சு, கூட்டம் கலைய வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. அந்த மகான் வந்து அமர்ந்ததற்கு பின்னால் நான் ரொம்ப நிறைய பேசின ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், அந்த ஒரு விஷயத்தை நீங்க பின்பற்றினா நீங்க எல்லாம் சொர்க்கம் போயிருவீங்கன்னு சொன்னார் ஒரு மகான் சூஃபி. அது போன்ற ஒரு அரங்கத்தில் ஏற்பட்ட நிகழ்வில் சொன்ன வார்த்தை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பின்பற்றுங்க, நீங்க சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள், அல்லாஹ்வை அடைவதற்கான வாய்ப்பு இதில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நிதர்சனமாக, ரொம்ப யதார்த்தமாக அந்த மகான் சொன்ன வார்த்தை. யார் யாரெல்லாம் ஒரு 10 வருடத்திற்கு பின்னால் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருப்பீர்கள் என்று கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அடுத்த நிமிஷம் இப்பமான்னு தெரியல, 10 வருடம் கேட்கிறாரு. சரி, இல்லை, யாருமே கை தூக்கல. ஒரு 5 வருடம் இருப்பவர்கள் எல்லாம் கையை உயர்த்துங்கள் என்பதாக சொன்னார். அப்போது மக்கள் கூட அமைதியா இருக்கு. எப்படி நம்ம 5 வருஷம் இருக்குன்னு நான் கேரண்டி கொடுக்கிறது, எப்படி நம்ம அதற்கான உத்தரவாதத்தை தருவது முடியாது அல்லவா? எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. கடைசியாக அந்த மகான் கேட்டா, யாரெல்லாம் 1 வருஷம் இருப்பீங்க? அப்பயே அது கூட அமைதியா இருக்கு. ஒரு நாள் அப்பொழுதும் அமைதி, ஒரு நிமிடம் அப்பொழுதும் அமைதி, ஒரு நொடி அப்பொழுதும் அமைதி. யாருமே கை தூக்கல. மகான் மிக அழுத்தமாக கேட்கிறார், ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட அடுத்த நிமிஷம் இருந்தவங்க யாருக்கு உத்தரவாதம் இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா, இல்ல. சரி, நாளை எல்லாம் நம்ம எல்லாம் மரணிச்சிருவோம். மரணித்ததற்கு பின்னால் மறுமையில் யாரெல்லாம் 100 வருடம் வாழ்வீர்கள் கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்குனாங்க. யாரெல்லாம் 1000 வருடம் வாழ்வீர்கள் கை தூக்குங்கன்னாங்க, எல்லாரும் கை தூக்குனாங்க. யாரெல்லாம் லட்சம் வருடங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார்கள், எல்லாரும் கை தூக்கினார்கள். உங்களுக்கே தெரிகிறது எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை என்று. அடுத்த வழி நிரந்தரம் இல்லை என்பது உங்களுக்கு தெரிகிறது, மறுமை தான் நிரந்தரம் என்பது உங்களுக்கு தெரிகிறது. மறுமைக்காக நீங்கள் செயல்படுங்கள், எதை செய்தாலும் மறுமையோடு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கும் விமோசனத்திற்கும் ஜெயத்திற்கும் வழி கிடைக்கும் என்று சொன்னார். அவருக்கு அப்படிப்பட்ட நிரந்தர வாழ்க்கைக்கான பேச்சு தான் இது. ஏதோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ வருடம் ஒரு கூட்டத்தை அமைச்சு ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கக்கூடிய கூட்டம் அல்ல. இன்று நம்ம ஊர் எடுத்திருக்கின்ற இந்த ஜமாத்தினுடைய முயற்சி ஆகப்பெரும் அல்லாஹ் உயர்ந்த கூலியை கொடுக்கக்கூடிய முயற்சி. எந்த ஊர்ல இப்படி ஒரு அமைப்பு இல்லை. மிக கட்டமைப்போடு ஒவ்வொரு பள்ளிகளிலும் மக்களுக்கு சேர வேண்டிய செய்திகளை மிக செவ்வன சேர வேண்டும் என்பதற்காக தனித்தனியாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய அரங்கம் அல்லாஹ் பொருத்திக் கொள்ளக்கூடிய அரங்கம். அல்லாஹ் நாம் கேட்பதை நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான பாக்கியத்தை தருவானாக. அருமையானவர்களை, நாம் அடைந்திருக்கிற மார்க்கம், நாம் அடைந்திருக்கிற இந்த ஞாபகம், பொதுவாக மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ் நமக்கு 3 ஞாபகங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஞாபகங்களை, 3 பாக்கியங்களை மனிதன் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில ஜெயித்தவன், வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டான் என்பதாக சொல்லுவார்கள். அது என்ன 3 ஞாபகங்கள், என்ன அந்த 3 பாக்கியங்கள்? முதலாவது இஸ்லாம். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மார்க்கம் இதுதான் ஆகப்பெரிய ஞாபகம். நம்ம எல்லாம் ஈமானோடு இருக்கிறோம், நம்ம எல்லாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த ஒரு வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இது ஆகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டதுனால நம்ம எல்லாம் நிறைய பாக்கியம் இழந்ததா, நிறைய சுதந்திரத்தை கைவிட்டதா. இன்றைக்கெல்லாம் பெண்கள் சமூகம் இருக்கின்ற நிலையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு சுதந்திரம் பத்தவில்லை என்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களுடைய நிலை இது மோசமாக போய் கொண்டிருக்கிறது. தாய்மார்களுடைய அவர்களுடைய முக்கியத்துவம், அவர்களுடைய பங்களிப்பு இந்த இஸ்லாத்தில் ரொம்ப குறைச்சல், ஆக உயர்ந்த அளவிற்கு தாய்மார்களுடைய பங்களிப்பு இந்த இஸ்லாத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல யார்கிட்ட இஸ்லாத்தை சொன்னாங்க? ஆண்கள் பார்த்தா ஹஜ்ரத் அபூபக்கர் இருந்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்புல அபூபக்கர்ட்ட சொல்லல. முதல்ல ஹீரா கோயிலே அங்கு மிகப்பெரிய தோட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி இக்ராயா முஹம்மது என்று சொன்ன பொழுது பெருமானாருடைய மனம் திடுக்கிட்டு போனது. ஏதோ ஒரு பெரிய உருவம் என்னை பயம் காட்டுகிறது. ஓடோடி வந்தார்கள், வீட்டில் வந்தார்கள். மிகப்பெரிய அளவிற்கு குளிர் ஜுரம் ஏற்பட்டது. ரொம்ப கடுமையான குளிர் ஜுரம். பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தனி மனிதனிடத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹஜ்ரத் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வீட்டில் இருந்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
ஹதீஜா எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. முதலில் இந்த இஸ்லாத்தை தாங்குகிற பொறுப்பை பெருமானார் ஒப்படைத்தது ஒரு பெண்ணிடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களுக்கு இது இஸ்லாத்தினுடைய பங்கு பெரிய அளவுக்கு இருக்குது. சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. வெறுமனே பெண்கள் என்றால் இரண்டாம் பட்சமாக நினைக்க கூடாது. முதலில் இஸ்லாத்தை கொண்டு போய் பெருமானார் சேர்த்த இடம் ஒரு பெண். அதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயந்து போய் பெருமானார் சொல்றாங்க, ஹதீஜா, நான் இன்று ஹீரா குகையிலே எப்பொழுதும் போன்ற இறை சிந்தனையில் தனிமையில் அமர்ந்திருக்கிற பொழுது திடீரென்று ஒரு பெரிய உருவம் வந்து இடத்தில் இருக்கிறார், ஓடு என்று சொன்னது. நான் பயந்து போய் ஓடி வீட்டுக்கு வந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க. தன்னுடைய பெரிய தந்தை வழக்கத்து நவுல் இருக்கின்ற ஒரு ஆஸ்ட்ராலஜி தெரிந்த விண்ணியல் சாசனம் தெரிந்த அவரிடத்தில் அழைத்து சென்று சொன்ன பொழுது இதற்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு எப்படி வகி என்கின்ற அல்லாஹ்விடத்திலிருந்து இறை செய்தி வந்ததோ அதுபோன்று இவருக்கும் வருகிறது என்பதாக சொன்ன பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், உங்கள் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால் உங்களுக்கு பயம் இருந்தால் இடத்தில் சொல்லுங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. ஒரு போர்வை போர்த்துகிறார்கள், குளிர் பத்தல, குளிர் அடக்கல. மறுபடியும் இன்னொரு போர்வை போர்த்துகிறார்கள், அப்பொழுதும் குளிர் அடக்கவில்லை. சரதானீஸ்வரத்துக்கு போர்வை மேல போர்வை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நடுக்கம் நெருங்கவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவனுடைய அந்த உள்ளார்ந்த நெருக்கத்தை புரிந்து கொண்டு சொன்னார்கள், அந்த மனிதர் உங்களுக்கு தெரிகிறாரா? எந்த உருவத்தை பார்த்தீங்களோ அந்த உருவம் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. ஆமா, இருக்கிறார் என்பதாக சொன்னாங்க. சரதானீஸ்வரம் சொன்ன மறுகணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னால் வந்து நின்று விட்டார்கள். இப்பொழுது என் தோள் புஜத்தின் மீது கை வைத்து எட்டி பாருங்கள், இப்பொழுது அந்த உருவம் தெரியுதான்னு கேட்டாங்க. சரதானீஸ்வரம் நடுக்கத்தோடு ஹதீஜா ரலியல்லாஹு அம்மையார் அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் கை வைத்து எட்டி பார்க்கிறார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை காணவில்லை. உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதலும் அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறார்கள். என் அருமை கணவரே, வந்திருக்கிறது ஜிப்ரீல். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு முன்னால் ஒரு மலக்கு நிற்க மாட்டார். இதுவே சைத்தானாக இருந்தால் நிற்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வந்திருக்கிற செய்தி இறை செய்தி. நீங்கள் ஒரு நபி என்பதை முதலில் பெருமானாருக்கு அறிவித்ததை அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் ஒரு பெண்ணுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இது இஸ்லாத்தை தாங்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா பெண்களிடத்தில் தான் முதல்ல கொடுத்திருக்கிறான். அதற்கு பின்னால் தான் எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தைரியம் மனைவியிடம் கிடைத்ததற்கு பின்னால் தான் பெருமானார் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த அளவிற்கு ஒரு பெண்ணுக்கான மார்க்க பொறுப்பு இருக்கிறது என்பதை தாய்மார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ பயான் கேட்கிறோம் ஒரு கசப்பான நிகழ்வாக நினைத்து விடக்கூடாது. சமூகத்தினுடைய பொறுப்பு, சந்ததிகளுடைய பொறுப்பு, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம் தாய்மார்களிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்க. அடிக்கடி போவாங்க. தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசனையும் ஹுசைனையும் கொஞ்சுவதற்காக போவாங்க, விளையாடுவாங்க. அவர்கள் போய் ரொம்ப மற்ற பெரும் பெரும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சிறுவர்களோடு குழந்தைகளோடு நேரத்தை கழிப்பதை கொஞ்சம் வெறுப்பாங்க. இவங்கிட்ட போய் நேரத்தை கழிவுகிறத விட நாம் வேற ஏதாவது செயல்களை செய்யலாமே என்பதை போன்றெல்லாம் சிந்திக்கின்ற அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மத்தியில் அண்ணன் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஹதீஜா அடிக்கடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்க. போய் தன்னுடைய ஹசன் ஹுசைன் பேரனை கொஞ்சுவாங்க, அள்ளி அணைச்சு கொஞ்சுவாங்க. அப்படி ஒரு தடவை போகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல 3 நாளா சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, சரியான உணவு கிடைக்கல. அங்க அழுகிறதால கூலி வேலைக்கு போறாங்க, சரியான காசு பத்தல. வீட்டில் ஆக்குவதற்கும் சமைப்பதற்கும் உணவுகள் பற்றவில்லை. ரொம்ப பசியில பிள்ளைங்க வாடி தவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கேட்கறாங்க, எங்க பேர பிள்ளைங்கன்னு கேட்டாங்க. எல்லாத்தமா ஒரு தாத்தா தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது மகன் ரொம்ப கேட்பாங்க இல்லையா, எங்க பிள்ளைங்க 2 பேரும். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப நாளா சாப்பிடல, 2-3 நாளா சாப்பிடல, பிள்ளைங்க ரொம்ப பசியில இருக்கிறாங்க. வெறும் தண்ணியும் பேரிச்சம்பழத்தையும் இப்படிதான் சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாப்பிட சுத்தமா உணவே என் வீட்டுல இல்ல. ஒரு வழியாக உணவு இல்லை, உணவு இருப்பதை போன்று நானும் சமாளித்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைங்களால் பசி தாங்க முடியல. பசியை போக்கிக் கொள்வதற்கு ஒரு மரத்திற்கு அடியில் விளையாடுவதற்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் வேகமா மறுபடியும் அந்த செருப்பை அடித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். அடையாளம் சொன்ன அந்த இடத்திற்கு பெருமானார் துணாவை கொண்டு போகிற பொழுது ஒரு ஆட்டு மந்தையை மேற்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். நாட்டு மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட இது போன்ற அடையாளம் சொல்லி 2 சிறுவர்கள் வந்தாங்களான்னு கேட்டாங்க. உடனே அந்த ஆட்டு மந்தைக்காரர் சொன்னார், ஆமா, ஒரு 2 பசங்க, சின்ன பசங்க, ஒரு 6 வயது மதிப்பு மிக்க ஒரு சின்ன 2 பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப பசியோடு இருந்தாங்க நினைச்சேன். ஒரு ஆட்டை காண்பித்து இதுல இருந்து நான் பால் கறந்து கொடுக்கிற பாட்டி குடிப்பான்னு சொன்னேன். உடனே அந்த 2 சிறுவர்களும் சொன்னார்கள், இந்த ஆடு உனக்கு சொந்தமான்னு கேட்டாங்க.
நாடு உனக்கு சொந்தமான்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், எனக்கு சொந்தம் இல்லப்பா, என் எஜமானதான், நான் கூட சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கலந்து கொடுத்துன்னு சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, நான் வேற சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னேன். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அதை விரும்பல. உனக்கு ஹராம் இருக்கிற பொழுது நான் எப்படி அதை சாப்பிட முடியும்? உனக்கே ஹராம், நீ அதை கலந்து கொடுப்பதை நான் எப்படி முடிக்க முடியும் என்று அந்த புள்ளிங்க சொல்லி ஒரு மரத்திற்கு அடியில் விளையாட சென்று விட்டார்கள் என்று அந்த மரத்தை அடையாளம் காண்பித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த நேரம் மிகவும் அறுவடை செய்யக்கூடிய நேரம், பெருத்த பழங்கள் எல்லாம் படுத்து தொங்குகின்ற நேரம். ஒரு பெருத்த மரத்திற்கு அடியாக, மரத்திற்கு அடியில் கூத்து கொழுங்குகின்ற அந்த பெருத்த பழங்களுக்கு மத்தியில் அந்த ஹசனும் ஹுசைனும் விளையாடி பசியினுடைய மயக்கத்தில் அங்கு கிடக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயந்து பசியில கிடக்கிறப்ப அவரோட சுத்தி நிறைய பெருத்த பழங்களா கிடக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வாயை பார்க்கிறாங்க. அவருடைய வாயில் எந்த விதமான பெருத்த பழங்களும் ஒட்டவில்லை. கீழே கிடக்குகின்ற பெருத்த பழத்தை எடுத்து வாயில் வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்த கண்ணீரோடு அந்த இரண்டு பிள்ளைகளையும் தோளில் எடுத்து போட்டுக்கொண்டு ஹஜ்ரத் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நீ ஜெயித்து விட்டாய். நீ செய்த அமல்களுக்கு, நீ செய்த பெருமைகளுக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு மிகப்பெரிய பதவியை கொடுக்கவில்லை. நீ இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வளர்த்ததின் காரணத்தினால் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய தலைவி ஃபாத்திமாவாக அல்லாஹ் நியமித்திருக்கிறான். இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்கு முதலில் தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாத்திமா என்பதாக அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை நீ பெற்றதற்கான காரணம் உன் பிள்ளை வளர்ப்பில் நீ சரியாக இருந்திருக்கிறாய். உன் பிள்ளையை கரெக்டாக வளர்த்திருக்கிறாய். உன் பிள்ளையை சிறு நேர்த்தியாக வளர்த்திருக்கிறாய். 6 வயது சிறுவனிடத்தில் எது ஹலால் எது ஹராம் என்று நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறாய். அந்த சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு உனக்கு சொர்க்கத்தினுடைய தலைவி என்கிற பதவி கிடைத்திருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். அருமையானவர்களே, தாய்மார்களிடத்தில் குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்குது. நான் தலைப்புக்குள் வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நாம் 12 நாட்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆடம்பரம் என்பதை நாம் தவிர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஆடம்பரம் இருந்ததான்னு கேட்டா அதை நம்ம எந்த நேரத்துல எந்த விதமான புத்தகங்களையும் நீங்க படிச்சதோ கேட்டதோ செய்திகளை பேசினதோ எந்த நேரத்திலும் பெருமானார் கொஞ்சம் பகிட்டாக கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை பெருமானார் இருந்து விட்டு பின்னால் மாறிவிட்டார்கள் என்கின்ற இது போன்ற வரலாறுகளும் பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிக திறந்த புத்தகமாக தன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு வெளிப்படையான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார்கள். எந்த அளவிற்கு செய்திகள் குறித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆக நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி முடிகளில் 14 முடிகள் அவர்கள் மரணிக்கிற பொழுது நிறைந்திருந்ததை எழுதியிருக்கிறார்கள் ஹதீஸ்களில். எப்படி ஒரு மனிதரை அவ்வளவு கூர்ந்து கவனித்திருக்க முடியும்? எவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்தாலும் 16 முடி நரைச்சிருக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளவு தூரம் பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானாரை வாழ்க்கையோடு கலந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்மையானவர்களே நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாக்கியம் இஸ்லாம். ஆரம்பத்துல சொன்னது வர ஏன் இந்த இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இன்றைய காலத்துல மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற சில புதிதாக இஸ்லாத்துக்குள் வருகிற சொல்லுகிற வார்த்தை, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வராங்க நிறைய பேர். அவங்க எல்லாம் ரொம்ப மன ஆனந்தத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சமீபத்துல மலேசியாவுல ஒரு யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை ஏற்கிறார். யாசகம் கேட்கிற, தெருவா பிச்சை கேட்கிற, தெருவா யாசகம் கேட்கிற, கொடுக்கிற உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த நபர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். சில பேர் கேட்டாங்க, ஏப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு கேட்டாங்க. உடனே அந்த நபர் சொன்னாரு, நான் எல்லாருமே யாசகம் கேட்பேன், எல்லாரும் எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறது கொடுப்பாங்க. ஆனா இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் தட்டி கேட்கிற பொழுது கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு. எது கொடுத்தாலும் சிறந்ததா இருக்கும். அவன் கொடுக்கிற உணவும் டேஸ்டா இருக்கும், அவங்க தங்கி இருக்கிற வீடும் அற்புதமா இருக்கும், அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையும் அற்புதமாக இருக்கும், அவருடைய குணங்களும் அற்புதமாக இருக்கும், எல்லாமே பெஸ்டா இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது எல்லா வீட்டையும் பிச்சை எடுத்திருக்கிறேன். ஆனா எல்லார் வீட்டில் இருக்கின்ற ஆடம்பரமான வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான பண்பு இந்த இஸ்லாமியருடைய வாழ்க்கையில் இருப்பதை நான் பார்த்தேன். எதுவாக இருந்தாலும் சிறந்ததா இருக்கு. அவங்க சாப்பிடுற சாப்பாடு, போடுகின்ற துணி, இப்படி எதை பார்த்தாலும் பெஸ்டா இருக்கு. எதுவுமே ஒரு பெட்டர் சொல்யூஷன், ஒரு அற்புதமான தீர்வாக அவர்கள் வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்த்தேன். எனவே நான் இஸ்லாத்திற்கு வந்தேன். காரணம், எல்லாமே சிறந்ததா இருக்கிற பொழுது இவர்கள் ஏற்றிருக்கிற மார்க்கமும் சிறந்ததாக இருக்கும். எனவே நான் இஸ்லாத்திற்கு வந்தேன்னு சொன்னார். ரொம்ப சிம்பிளான, மிக யதார்த்தமான ஒரு அர்த்தத்தை சொன்னார். ஆனால் மிகவும் உன்னதமான விஷயம் அது அமைந்திருக்கிறது. அருமையானவர், அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கம். இரண்டாவது நியமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது ஆஃபியத், உடல் ஆரோக்கியம்.
ஸல்லல்லாஹு செல்லம் கடைசி வரைக்கும் இப்னு அப்பாஸ் பல தடவை முயற்சி பண்ணி கேட்டு பார்ப்பாங்க. யாரும் சொல்லி ஏதாவது அற்புதமான ஒரு துஆவை சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 10-16 தடவைக்கு மேல் பெருமானாரே அவ்வப்போது சந்திக்கும் பொழுதெல்லாம் கேட்பார்கள், எந்த துஆவை கேட்பது சிறந்தது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு எப்பொழுதுமே சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்அலுல் ஆஃபியா, நீ ஆரோக்கியத்தை கேள், அதுதான் உனக்கு மிகப்பெரிய சிறந்தது என்றார்கள். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாத ஒரு இடத்தில் எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் அது வேஸ்ட். ஆரோக்கியம் இல்லாத ஒரு இடத்தில் எவ்வளவு குடும்பங்களுடைய வரவுகள் இருந்தாலும், குடும்பம் பெரிய அளவிற்கு இருந்தாலும், பிள்ளைகள் நிறைந்திருந்தாலும், ஆரோக்கியம் இல்லை என்றால் மக்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை, செல்வம் இருந்து பிரயோஜனம் இல்லை, காசுகள் இருந்து பிரயோஜனம் இல்லை, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியம் என்கின்ற அந்த ஆரோக்கியம் மனிதனுக்கு மிக அற்புதமான ஒரு ஞாபகம். அல்லாஹ் தஆலா நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் நீண்டு தொழுகின்ற வாக்கியத்தை, கடைசி வரைக்கும் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வாராக. நபியானவர்களே, மூன்றாவது ஞாபகம் தான் காசு, செல்வம். அதுக்கு செல்வமே இருக்கக்கூடாது, ஆடம்பரம்னு சொன்னா செல்வமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காசு பணங்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக வாழ்ந்தார். அதான் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஏழ்மையாக இருந்தார் என்றுதான் நாம் படிச்சிருக்கிறோம். வறுமையில இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி பூசுகின்ற அக்தரினுடைய விலை இன்னைக்கு 2000 ரூபாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்த அக்தரை தான் வாங்கி பூசுவாங்க. நீங்க வரலாறு எழுதுறாங்க, அவங்க பூசின அக்தர் 2000-2000க்கு மேலதான் இருக்கும். அதுக்கு கம்மியான அக்தரே வாங்கினது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் மிக உயர்ந்த அந்த செல்வாக்கோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனா ஒரே ஒரு ஆடு கொடுப்போம் அல்லது ஒரு ஒட்டகம் கொடுப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது 100 ஒட்டகம் கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகத்தினுடைய விலை 50,000. 100 ஒட்டகம் எவ்வளவு கணக்கு பண்ணிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் சேர்க்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை. செல்வத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மனதில் வைத்து வாழ்ந்தார்கள். அவங்கள்ட்ட பாக்கெட்ல தான் பணம் இருந்துச்சே தவிர கல்புக்குள்ள அந்த பணம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் எல்லாம் அழுக்கு ஆடை அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்தது, அழுக்கு ஆடை, பரட்ட தலை, இதெல்லாம் பார்த்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பாயிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்ப உனக்கு துவைக்கிறதுக்கு வீட்டுல தண்ணி கூட இல்லையான்னு கேட்பாங்க. வீட்டுல உனக்கு அதை சுத்தப்படுத்துவதற்கான தண்ணீர் கூட வீட்டில் இல்லையா? கொஞ்சம் நல்ல ஆடை கௌரவமானி. ஒரு இஸ்லாம் என்பது சாதாரணமான மார்க்கம் அல்ல. ஏதோ எளிமையாக வறுமையாக ஒரு மிகப்பெரிய பரதேசியினுடைய மார்க்கம் அல்ல. கொஞ்சம் கண்ணியமான ஆடை அணிய வேண்டும், பார்ப்பதற்கு நிதானமாக நல்ல தோற்றத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரட்டை தலையோடு வருகின்ற சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்க வீட்டுல எண்ணெய் இல்லையான்னு கேட்பாங்க. எண்ணெயை வச்சு நல்லா வடிச்சு நல்லா சீவிட்டு வாப்பா, நல்ல பராமரி உன்னுடைய தலையை. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். பணம் காசுகள் பெருமானாருக்கு இல்லைன்னு இல்லை, அதை எப்படி அதை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரம் என்பது இந்த காலத்தில் அதிகமாயிடுச்சு. நம்மகிட்ட இருக்கிற காசெல்லாம் விட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல பைத்துல் மால் என்கின்ற பொதுமக்களுக்கான பணம் சேமிக்கின்ற கிடங்கை உருவாக்கியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பெரிய பணக்காரர் என்பதாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகப்பெரும் செல்வந்தராக இருந்தார். இப்ராஹிம் கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு தடவை சொல்லுகிறான், நான் இத்தஹத கலீல் இப்ராஹிம், நான் இப்ராஹிமை என்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எல்லாம் ஓகே, நீ சொல்லுகிற எல்லாம் சரிதான், நீ அவரை தன்னுடைய நண்பராக நீ எடுத்துக்கொண்டதெல்லாம் என்னால் ஒன்றுக்கொள்ள முடிகிறது, ஆனால் ஏன் இவ்வளவு செல்வத்தை கொடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. இவ்வளவு செல்வம் இருக்குது, இவரை போய் நீ நண்பரை எடுத்திருக்கிறியே, கொஞ்சம் ஏழ்மையாக எடுத்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் அவர் உள்ளத்தில் அந்த செல்வம் இல்லை என்றார். நீ வேணா போய் பாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் அல்லாஹ், நீ வேணா போய் சோதிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி வருகிறார்கள், ஒரு சாதாரண வறியவர் தோட்டத்தில் வருகிறார்கள். அந்த தோட்டத்துல வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கிட்ட வராங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொத்து பறி போன தெரியுமா? எக்கச்சக்கமான ஆட்டு மந்தைகள் இருந்தது. அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நாய்கள் மட்டும் 12,000 இருந்ததாக கிதாபுகள் எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நாயினுடைய கழுத்திலும் தங்க தகடுகளில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார்கள், ஒரு வாசகத்தை எழுதியிருப்பார்கள், இந்த துன்யா நஜிசு, இந்த உலகம் என்பது அது நஜீஸ் என்று எழுதியிருப்பார்கள். அந்த நஜீஸ் இந்த நஜீஸோடு சேர்ந்து இருக்கிறது என்பதற்காகத்தான் கழுத்துல போட்டிருப்பாங்க. எல்லா நாயோட கழுத்திலும் தங்க தகடுகளில் அதை எழுதி போட்டிருப்பாங்க. 12,000 நாய்கள் அவர்கள் ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய செல்வார்களோடு இருந்திருப்பாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து எல்லாருக்கும் தான் கேட்கறாங்க, நான் ரொம்ப பசியில இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்கறாங்க. ஏதாவது ஒரு 6 பேர் கொடுக்குறேன், நான் அப்படியே வச்சு படைச்சுக்கிறேன், பால் கறந்து நான் விட்டு போட்டு நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் என்பதாக அந்த வறியவர் தோட்டத்தில் வந்த ஜிப்ரீல் கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் கொடுக்குறப்ப ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லிக் கொள்வேன், ஏதாவது ஒரு தஸ்பீஹ் இருந்தா எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கிறாங்க. சரி என்று விட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுப்ஹுல் குதூஸ் ரப்புல் ரப்புல் மலாயிகா என்கின்ற ஒரு தஸ்பீஹை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு. என்னுடைய ஆட்டுல பாதி எடுத்துக்கோட்டாங்க, என்னுடைய ஆட்டு மந்தையில் பாதி எடுத்துக்கோ, இன்னும் ஒரு முறை சொல்லுன்னு கேட்டாங்க. இன்னொரு முறை அதே போன்று சுப்ஹுல் குதூஸ் ரப்புல் ரப்புல் மலாயிகா என்று சொன்னார். ஆட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆடு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 3வது தடவை ஓதி கேட்கிறாங்க, இப்ப எனக்கு ஓதி கொடுவேன், ஒரே ஒரு தஸ்பீஹ் மாதிரி ஓதி காமிக்கல, இப்ப என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த வறியவர் தோட்டத்தில் வந்து ஜிப்ரீல் கேட்டா, இப்ப என்ன கொடுக்குறீங்கன்னு நீங்க வச்சிருக்கீங்க? எதுவுமே இல்ல, நான் தான் இருக்கிறேன், என்ன அடிமையா எடுத்துக்கோங்கன்னு கேட்டாங்க. சரி, நான் அடிமையா எடுத்துக்கிறேன். மறுபடியும் தஸ்பீஹ் ஓதி காண்பித்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஜிப்ரீல், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களை பரிசோதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் கொடுத்ததை வாங்குகிற பண்பேட்டை இல்லை, எனவே இந்த ஆடுகள் நீங்க தான் உங்களுக்கு சொந்தமானது என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் மக்களுக்கான ஒரு குழுக்கள் அமைக்கப்படுகிறது. இதெல்லாம் பைத்துல் மால்ல கொண்டு போய் சேர்ப்போம், மக்களுக்கான நிதியை மாற்றுவோம், மக்களுக்கு தேவைக்கு இதை பயன்படுத்துவோம் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவாக்கியதுதான் முதல்ல பைத்துல் மால். அப்படிப்பட்ட செல்வத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டான ஒரு பண்பு நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நபிமார்களிடத்தில் இருந்தது. அது நம்மிடத்தில் வேண்டும். இந்த காலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் நம்ம எல்லாம் புகாரி பேசுறோம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்ப காலம் 12 வயசு வரைக்கும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டு தெரியாது. எந்த புகாரியினுடைய ஹதீஸை ரொம்ப பிரபல்யமா பேசுறோமோ, எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் இது புகாரியில் இருக்கிறதா நம்ம தேடுறோமோ, என்று எந்த ஒரு வார்த்தையை நாம் சொன்னாலும் இது புகாரிங்கிற ஹதீஸில் இருக்கிறதா, இடம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கிறோம் அல்லவா. இந்த கிதாபை எழுதின முஹம்மது இப்னு புகாரி, அந்த புகாரி என்கிற அந்த இமாமுக்கு என்ன இல்ல, கண்ணு 12 வயது வரைக்கும் தெரியல. அவனோட தந்தை துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண்ணை கொடு, நீ மட்டும் கண்ணை கொடுத்து விட்டால் வாழ்க்கையில் அவர் எந்த ஹராமான பொருளையும் சாப்பிட மாட்டார், நான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன், எந்த ஹராமையும் செய்ய மாட்டார், நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த தந்தையினுடைய ஒரு இஹ்லாஸான துஆ அல்லாஹ் தஆலா பார்வையை கொடுக்கின்றான். கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை உள்ளத்தில் மரணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து செலக்டடான சில ஹதீஸுகளை தேர்ந்தெடுத்து ஒரு 5000 சொச்சம் ஹதீஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் புகாரிங்கிற கிதாப். என்ன சொல்ல வரேன்னா, ஹராம் ஹலால் பேணுகின்ற விஷயத்தில், நாம் செல்வத்தை வைத்திருக்கிற விஷயத்தில் ரொம்ப பேணிக்கையா இருக்கும். நிறைய பேர் அதை விட்டது போனதான். சரதாரிசம் யதார்த்தமா அவங்க வாழ்க்கையில ஆரம்பம் இருக்கிறான் நீங்க பாக்குறதுக்கு ஒரு நாள் வாழ்க்கை எடுத்துக்கோங்க. சரதாரிசம் ஒரு நாள் ரொட்டைன் வாழ்க்கை, சுழற்சியாக பெருமாடி நாள் கடந்து போவதில் ஒரே ஒரு நாளை எடுத்து நீங்க பாருங்களேன். சரதாரிசம் எங்காச்சும் அந்த ஆரம்பம் கடந்திருக்கிறான் பாருங்க. நான் யதார்த்தமாக சில ஹதீசுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாளை போட்டு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சரதாரிசம் காலையில எழுந்திருப்பான், ஃபஜ்ரோடு எழுந்திருப்பான். ஃபஜ்ருக்கு எந்திரித்த பெருமானார் சரதாரிசம் தொழுகைக்காக போவார்கள். அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் தொழ வைப்பார்கள். தொழ வைத்து விட்டு வெளியே வருகிற போது திண்ணையில் சில சஹாபாக்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடு சில விஷயங்களை பேசிவிட்டு அந்த சஹாபாக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த, அவங்க ஜாகிலியாவான காலத்தில் இருந்து நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சராசரி எல்லாத்தையும் பேசி பிடித்து விட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்ததோடு அங்கு இஸ்லாம் தொழுவாங்க. அதையும் தொழுவதற்கு பின்னால் வீட்டுல இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா முதலில் ஆடு இருக்கும், அந்த ஆட்டை தானா போய் பால் கறப்பாங்க. தானா போய் என்ன செய்வாங்க, பாலை கறப்பார்கள். தன்னுடைய உடையை துவைப்பார்கள், தானே துவைப்பார்கள். அதற்கு பின்னால் தன்னுடைய செருப்பு பிஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த செருப்பை உட்கார்ந்து பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வீட்டுல ஒரு சாதாரணமா யதார்த்தமான ஒரு மனிதர் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் பெருமானார் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டை சுத்தப்படுத்துவாங்க, எங்களோட சேர்ந்து சில சமயம் உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இது போன்ற காரியங்கள் எல்லாம் பெருமானார் செய்வாங்க. கொஞ்ச நேரம் கழியும், ஸல்லல்லாஹு செல்லம் எழுந்திருப்பார்கள், அங்க சந்தைக்கு போவார்கள். சந்தைக்கு போய் அங்க இருக்கிற சஹாபாக்களை சந்திப்பார்கள், வியாபாரம் பண்ணுவாங்க. பிறகு வியாபாரம் பண்ணியதற்கு பின்னால் அங்க இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லி தருவார்கள். அந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுடைய கடைகளுக்கும் போய் சோதிச்சு பார்ப்பாங்க, கரெக்டா இருக்கிறியா, எப்படி போய்கிட்டு இருக்கு என்பதை போன்றெல்லாம் சோதனையும் செய்வார்கள். ஒரு சில சஹாபிகளுடைய கடைக்கு பெருமானார் போவாங்க. போய் அங்க போய் பார்ப்பாங்க, கோயில்ல வைத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோயிலுடைய மூட்டைக்குள் கையை விடுவார்கள். உள்ள போக ஈரமா இருக்கும்.
சரதாரி செல்வம் எடுத்து கையை தடவி பார்த்தால் ஒரு ஈரமா இருக்கும். உடனே அந்த சஹாபிகிட்ட கேட்பாங்க, என்னப்பா வெளியில பார்க்க கோல்டு காஞ்சதா தெரியுது, கையை உள்ள விட விட ரொம்ப ஈரமா இருக்குது, என்ன காரணம் கேட்பாங்க. அசாபதி சமா யா ரசூலல்லாஹ், நேத்து மழை பெய்ஞ்சிச்சு, அதெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, காஞ்சத மேல போட்டு மறைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. சரதாரி செல்வம் சொன்னாங்க, மன்னஷ மீனா பலைச, என்னை யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லப்பா, தயவு செய்து மக்களிடத்தில் உள்ள ஈரமா இருக்குன்னு சொல்லி வைன்னு சொன்னாங்க. உள்ள ஈரமா இருக்குதுங்க, மழையில பெய்ஞ்சிருச்சுங்க, அதனால ஈரமா இருக்குது நீ சொல்லி வைத்து சாதாரணமாக விட்டு விடாதே என்பதாக சரதாரி செல்வம் சொல்லுவார். இப்படிதான் சொல்லிட்டு பெருமானார் சரதாரி செல்வம் ஒவ்வொரு இடமாக செல்லுவார்கள். சஹாபாக்கள் போய் பேசுவாங்க. பேசிட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு விஷயங்களாக அவருடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, சட்டங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. ஆயிஷா நான் சொல்றாங்க, சரதாரி செல்வம் வெளியே போயிட்டு வருவாங்க. காலை நேரத்துல அந்த உணவு சாப்பிடுறது, நம்ம எல்லாம் இன்னைக்கு 3 நேரம் சாப்பிடுறோம், சரதாரி செல்வம் 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க. சுண்ணத்தான பிரகாரம் சாப்பிடுறவங்க எந்த நேரம் தான் சாப்பிடணும், வெறும் 2 நேரம். காலையில ஒரு டைம் உணவு சாப்பிடுவாங்க, இரவு வீட்டுக்கு வரப்போ உணவு சாப்பிடுவாங்க. இடையில உணவே கிடையாது. அரபியர்களுடைய பழக்கமே அதுதான். இன்னைக்கு நம்ம 3 நேரம் உணவுலாம் சாப்பிடுறோமா இல்லையா, இப்படிப்பட்ட உணவே கிடையாது. சரதாரி செல்வம் காலையில போவாங்க, ஆயிஷா நாட்டு கேட்பாங்க, ஏதாவது சாப்பிடறது இருக்காமான்னு கேட்பாங்க. ஆயிஷா தேடி பார்ப்பாங்க, ஏதாவது பால் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. பால் இல்லையா, ஏதாவது பேருத்தமிழ் இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. பேருத்தமிழத்தை கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க. எதுவுமே இல்லைன்னா ஏதாவது கோதுமை கிடக்கும், தொழில் உள்ள கோதுமை, தோல் உரிக்காத கோதுமை எல்லாம் காய வச்சிருவாங்க. சரதாரி செல்வம் எடுத்து உள்ளங்கையில போட்டு ஒரு கசக்கி தோல்களை உரித்து விட்டு வாயில் போட்டு பெற்று விட்டு தண்ணீரை குடித்து விட்டு பெருமானார் பரப்புவாங்க. இதுதான் கால உணவு. ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை. சரதாரி செல்வம் வீட்டை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா? எப்படிப்பட்ட அற்புதமான வீடு, ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப முகடு உள்ள வீடு, தாழ்வான வீடு. சரதாரி செல்வம் குடித்துதான் போக முடியும், அப்படி இறக்கம் உள்ள வீடு. அகிலத்தின் தூதர் அரசர் என்று சொல்லக்கூடிய மக்கா தேசத்திற்கும் மதீனா தேசத்திற்கும் மிகப்பெரிய அளவிற்கு அரசராக வாழ்கின்ற ஹஜ்ரத் பெருமான் சரதாரி செல்வம் வீடு எந்த அளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப இரக்கமான வீடு. ஹதீஸ்ல சொல்றாங்க, சரதாரி செல்வம் படுக்குகின்ற அந்த பாய் இருக்கும், இரவு நேரத்தில் அதை அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய கதவை மறைப்பதற்குரிய, இரவு நேரத்துல கதவை மறைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஸ்கிரீன் போடுவோம் இல்லையா, அவர்கள் விரித்து படுத்துகின்ற அந்த போர்வை இரவு நேரத்துல பொருத்திடுவாங்க, பகல் நேரத்தில் அதை விரிச்சு படுத்துக்குவாங்க. அவர்கள் வீட்டுக்கு மிக குறைவான பாத்திரங்கள் இருக்கும், ஒருவர் தொழுதால் இன்னொருவர் தொழ முடியாது. பல நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இப்படி பல நேரம் சரதாரி செல்வம் எங்க வீட்டுல தொழுவாங்க. சரதாரி செல்வம் சஜிதாவுக்கு வருகிற போது நான் காலை மடக்கினால் தான் அவர்கள் சஜிதாவுக்கு போக முடியும், இல்லாட்டி சஜிதா செய்ய முடியாது. அவ்வளவு குறுகலான அமைப்பில் பெருமானார் வீடு இருந்துச்சு. சரதாரி செல்வம் அப்படிலாம் தொழுதுட்டு கால் கடக்க நின்று தொழுவாங்க. கால் கடுக்க ஆயிஷா சொல்றாங்க, கால் கடுக்க நின்று தொழுது விட்டு சரதாரி செல்வம் பஜர் நேரம் வரப்ப தட்டி எடுப்பாங்க. ஆயிஷா எதிரி வாங்குவாங்க. இப்படி எழுப்பி விட்டு பெருமானார் போகிற பண்பு. அப்ப காலையில் இது மாதிரி சரதாரி செல்வம் வீட்டுல போவாங்க. அந்த தொழுகையினுடைய அழைப்பு பின்னாடி இல்லாம அழைச்ச உடனே நேரம் பணிக்கு போயிடுவாங்க. வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமா நான் சொல்றேன், எல்லா ஹதீஸையும் கோர்வை செஞ்சு ஒரு நாள் வாழ்க்கை பெருமானார் எப்படி இருந்தாங்க, ஆடம்பரம் இருக்குதா நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு யதார்த்தமான வாழ்க்கை. சரதாரி செல்வம் வருவாங்க, வந்து லொஹருடைய நேரம் ஆகும், அங்க பிலாரதி நான்கு வாங்க சொல்லுவாங்க, தொலை வைப்பார்கள். தொலை வைத்ததற்கு பின்னால் மதிய நேரம் மிக உத்தரமான நேரமாக இருக்கும். பெருமானுடைய தினசரி வாழ்க்கையில் சரதாரி செல்வம் நுகருடைய நேரத்தில் நுகருடைய பள்ளிக்கு வருவாங்க. எல்லாரோட தொழுது மக்களுக்கு தேவையான விஷயங்களை உட்கார்ந்து போதிப்பாங்க. சரதாரி செல்வம் போதிக்கிற நேரம்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால்தான் முழுக்க முழுக்க பள்ளியிலே சஹாபாக்களை உட்கார வச்சு முழுக்க கல்வியை கற்றுக் கொடுத்த பெருமானார். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் வருகிற பொழுது சஹாபாக்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் இருக்கிற சஹாபாக்கள் ஏதாவது கேட்டு இருப்பாங்க, யார சொல்ல இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, எனக்கு என் மனைவிக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது, சரதாரி செல்வம் தீர்வு சொல்லுவார். இப்படி ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கையை சரதாரி செல்வம் வாழ்வாங்க. அசரனுடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், மக்ரிபுடைய நேரம் முடிஞ்சு இஷாமினுடைய நேரம் வந்துவிட்டால் பெருமானார் சீக்கிரம் தொழுதுவாங்க. அவ்வளவு முதலாவது இரவு பெருமானார் தொழுதுவாங்க. அந்த முதலாவது இரவு தொழுது விட்டு பெருமானார் வீட்டுக்கு போயிடுவாங்க. போனதற்கு பின்னால் எல்லா சஹாபாக்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க.
முதல் இரவிலே பெருமாள் சரதம் தூங்கிடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் தூங்கிடுவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு ரொம்ப லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரமா இருக்குது. இன்னைக்கு யதார்த்தமா இன்னைக்கு சாதாரணமா நம்ம தூங்குற நேரம் எவ்வளவுங்க? 12 மணி ஆயிடுது. மிஞ்சி போனா சில வீட்டுல 12 தாண்டி 1, 2 தான் ஆயிடுது. காலையில பஜ்ர் கிடையாது, அதுக்கு பின்னால 10 மணியை தாண்டி தான் எந்திரிக்கிற மாதிரி அமைப்பா இருக்குது. சரதாரீஸ்வரர் முதல் இரவோடு தூங்கி விடுவார்கள். அதனால வெறும் சரதாரீஸ்வரர் வந்தா வீட்டுக்கு வந்தா பேச மாட்டாங்கன்னு இல்ல, எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த மனைவியோட பேசுவாங்க, சாப்பிடுறதுக்கான உணவு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விட்டு மனைவியோட சிரித்து பேசுகிறதுக்கு பின்னால் ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டா செலவுக்கு பணம் கொடுப்பாரு. இப்படி சரதாரீஸ்வரர் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு தான் தூங்குவாங்க. அவர்கள் தூங்குகின்ற அந்த முறையை ஹதீஸில் இருக்கிறார்கள். தான் போர்த்திருக்கிற அந்த ரிதா என்கின்ற பேரை எடுப்பார்கள், எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு படுப்பாங்க. ஒருங்கிணைந்து படுத்து பெருமானார் சரதாரீஸ்வரர் இரவு தூங்குவார்கள். இரவினுடைய நடுப்பகுதி வருகிற பொழுது பெருமானார் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ற வரைக்கும் தொழுதுட்டு இருப்பாங்க. இரவுல ஒரு 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அங்கிருந்து ஃபஜ்ருடைய நேரம் தூங்குகிற வரைக்கும் பெருமானார் தஹஜ்ஜத்தை தொழுது கொண்டே இருப்பார்கள் என்ற ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கப்படுகிறது. அருமையான இப்படிப்பட்ட ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை, ரொம்ப பெருமானார் ரொம்ப திகைப்பான நம்ம நினைக்கிறதா இல்லையா? எப்படிதான் இந்த வாழ்க்கையை வாழ்றது, இவ்வளவு கஷ்டத்திற்கு மத்தியில் நாம் இருக்கிறது, எப்படி வாழ்றது என்பதை போன்றெல்லாம் நம்ம எல்லாம் தோன்றுகிறது. ஆடம்பர வீட்டு நம்ம வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான பொருளா மாறிடுச்சு. நீங்க எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க, நம்ம யூஸ் பண்ற ஏதாவது ஒரு காசு குறைச்சலா இருக்கிறா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற ஒருத்தவங்க அவர் போட்டு இருக்கிற ட்ரெஸ் பாருங்க, எவ்வளவு உள்ள ட்ரெஸ், அவர் வைத்திருக்கிற போன் 50,000 60,000, அவர் போட்டிருக்கிற வாட்ச், அவர் போட்டிருக்கிற மோதிரம், அவர் போட்டிருக்கிற செப்பல் 3000. இப்படி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட இடைவெளி பார்த்தால் 1 லட்சத்துக்கு மேல அவர் போட்டிருக்க வச்சிருக்கிற பொருளே வருது. அப்ப நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை, தன்னுடைய சம்பாத்தியத்திற்கு மீறி ஆடம்பரத்தை அவர்கள் வாழ்க்கையோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையானவர்கள் நான் சொல்ல வருகிற விஷயம், இன்றைய காலத்துல பெண்களுக்கு நான் சொல்ல வருகிற விஷயம், கணவன்மார்களுடைய சம்பாத்தியத்திற்கு ஏற்ப செலவு செய்யுங்கள், செலவுகளை அதிகமாக்கி காண்பிக்காதீர்கள். இன்னைக்கு தொலைக்காட்சியிலும் இன்னைக்கு வருகின்ற சமூக வலைதளங்களில் பார்க்கிற பொருளெல்லாம் வாங்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப பொருள் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. வணிகவியல் படித்த மாணவர்களுக்கு தெரியும், நல்ல வணிகவியல் படிச்சிருந்தான், அதுல ரொம்ப எத்திக்ஸா சொல்லுவார்கள், ரொம்ப யுக்திகளை கையாளுவார்கள். மாணவர்கள் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பில் புரிந்து கொண்டு அவன் எப்பெல்லாம் அவருடைய பொருளை வாங்க வைக்கிறது. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பொருள் போய் வாங்குறதா இருந்தா கடையில போய் வாங்கணும், காலையில காசு கொடுத்துருவாங்க, காசுகளை எடுத்துக்கிட்டு நேரம் கடைக்கு போவோம், இவ்வளவு தக்காளி வேணும், இவ்வளவு வெங்காயம் வேணும், இவ்வளவு பருப்பு வேணும், இவ்வளவு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அன்னைக்கு தேவையான பொருள் அன்னைக்கு சமைப்போம், கையில காசு மிச்சிச்சு. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட், இன்னைக்கு பெரிய பெரிய மால்கள் தான் இருக்கிறது. கடைக்காரன் வந்து வெளியே நிற்கிறான், நம்ம உள்ள போயிடும், உள்ள போய் பொருள் இருக்கிற பாத்திர எல்லா பொருளும் இருக்கிறது. ஒரு சமையல் எல்லா பொருளையும் அடக்கிற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போடுறது. அங்கு பார்க்கிற எல்லா நண்பர்களுடைய அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ, என்னென்ன பொருள் தொலைக்காட்சியில காண்பிக்கப்படுகிறதோ எல்லா பொருளையும் வாங்கி உள்ள போட்டுட்டு 2 பேர் வாழ்கின்ற ஒரு குடும்பத்திற்கு மாசம் மல்லிகை சாமானத்தினுடைய பொருள் 12,000 ரூபாய் வருது. இப்படி யதார்த்தமா மாறிடுச்சுங்க. இன்னைக்கு எவ்வளவு யதார்த்தமாக செலவுகளை அதிகமாக்குவது, வருமானத்திற்கு மீறி செலவு செய்வது என்று இயல்பா மாறிடுச்சு. கையில காசுகள் கவலைப்பட தேவையில்லை, எல்லா கையிலும் ஒரு கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டு, கடன் அட்டையே கொடுக்கலாம், கடனை தானா கொடுக்கலாம். 40 நாள் நீங்க பணம் கட்ட தேவையில்லை. நீங்க என்ன காசு செலவு செய்யறீங்களோ அந்த காசு 40 நாளைக்கு வட்டி கட்ட தேவையில்லை. 41வது நாள் ஆச்சுன்னா தான் நீங்க வட்டி கட்டணும். எவ்வளவு அழகா நம்ம ஏமாத்துறோம் பாருங்க. நம்ம என்ன கையெழுத்து போடுறோம், பொதுவாக இந்த கிரெடிட் கார்டு என்பது மார்க்கத்தில் ஹராமான ஒன்று. கிரெடிட் கார்டு வைக்கிறது தப்புன்னு ஏன் சொல்றோம்னா, கடன் அங்கே வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. 40 நாளுக்குள்ள கட்டிட்டாலும் முடிஞ்சிச்சு. அந்த 40 நாளை தாண்டி விட்டால் அந்த 40,000 ரூபாய்க்கு வட்டி வரும். 40,000 ரூபாய்க்கு எடுக்கலாம், அந்த காசு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கலாம். வாங்கியதற்கு பின்னால் அதற்கு வட்டி கட்ட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதனாலதான் காது வாங்குறப்ப கையெழுத்து போடணும், நான் வட்டி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன், இந்த கையெழுத்து இடுவதை மார்க்கம் ஹராம் என்கிறது. அதனால செலவுக்கு மீறி ஒரு குடும்பத்தை வற்புறுத்துவது தாய்மார்களுடைய கையில் தான் இருக்கிறது. பார்க்கிற கேட்கிற எல்லா பொருளையும் வாங்குறது, இதெல்லாம் ஆடம்பரத்தை மிக உச்சம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்குவெல்லாம் புரட்டிப்பார்கள். சரதாரீஸ்வரர் எதை வாழ்ந்து காண்பித்தார்களோ அப்படியே வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். நம்மெல்லாம் சாதாரணமா நினைக்கிற ஒரு சஹாபி, ஏதோ சரதாரீஸ்வரர் கூட இருந்தாங்க. இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய செல்வந்தர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத்திற்கு முன்னால் 40,000 தீனார் இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வேலை பிரகாரம் 40 லட்சம் 40 கோடி எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவ்வளவு தங்க காசுகளை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத்
முடிஞ்சு பெருமானாரோடு மதீனாவுக்கு போகிற பொழுது 5000 திரகம் தான் இருந்துச்சு. 35000 திரகத்தை இஸ்லாமிய மார்க்கத்திற்காகவும் இஸ்லாத்தின் உள்ளவர்களுக்காகவே செலவு செய்து காலி பண்ணாங்க. செல்வம் என்பது மார்க்கத்திற்காகத்தான் அல்லாஹ் சம்பாதிக்க சொல்லியிருக்கானே தவிர நம்மை ஆடம்பரப்படுத்துவதற்காக சொல்லல. அதாவது அபூதர் ஒரு சாவி சொல்லுவாங்க, மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க, அவர்கள் பாதுகாக்கிற பொழுது மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுறாங்க, விண்ணுயர கட்டிடங்களை கட்டிவிட்டு ஒரு சில நாட்கள் மௌத்தாயிடுறாங்க. நிறைய காசுகளை சேர்த்து வைக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் அல்ப காசுகளை கூட செலவு செய்ய முடியாமல் அவர்கள் மறைத்து போய்விடுகிறார்கள். நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, எந்த பிள்ளைகளை அவர்கள் சரியா வளர்த்த முடியாமல் போயிடுறாங்க. இப்படி இருப்பதற்கு இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஆடம்பரத்தில் இவ்வளவு திளைப்பாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு எதுவுமே அறிவிக்க முடியலையே. அருமையானவர்கள், நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஆடம்பரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, வைன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் ஒரு குழப்பத்தை கொடுக்கிறான். வைன்னலி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? அல் மால் என்றார்கள், பணம் என்றார்கள், செல்வம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களை நீங்க எடுத்து பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் எனக்கு செல்வம் வேண்டும் கேட்கவே இல்லை. அவர்கள் கேட்ட அதிகமான துஆக்கள், அல்லாஹும்ம அஹ்யினா மிஸ்கீனா வ அமித்னா மிஸ்கீனா வ அஹ்ஷுர்னா மஅல் ஸுப்ரத்தினா, யா அல்லாஹ், எங்களை வாழுகிற காலத்தில் ஏழைகளாக வாழாது, ஏழைகளாக மரணிக்கவை, நாளை ஏழைகளோடு என்னை நீ எழுப்புவாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வார்கள். காரணம் என்னங்க? செல்வம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் பெருமானாருக்கு கிடைக்காத செல்வமே கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு தடவை பெருமானார் மஸ்ஜிதுல் நபவியில் அமர்ந்திருப்பார்கள். முதல்ல ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீரென்று இன்னொரு மலக்கை அல்லாஹ் அனுப்புவார். இன்னொரு மலக்கு வந்து பெருமானாரை கேட்பாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். என்ன வாய்ப்பு? நீங்கள் இந்த உலகத்தில் கேட்கின்ற பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்க எல்லாம் தயாரா இருக்கான். எவ்வளவு பேரும் கேட்கிறீங்க எல்லாம் கொடுக்கலாம். செல்வமா, காசா, பணமா, தங்கமா, வைரமா, எது வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு எல்லாம் தயாரா இருக்கிறான். அதிலிருந்து ஒரு காரணம் கூட என்ன செய்ய மாட்டான், உங்களுடைய நன்மைகளிலிருந்து குறைத்து விட மாட்டான். நாளை மறுமைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்துல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நாளைக்கு மறுமைக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மறுமையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் சொல்றான். இதை நீங்க எடுத்துக்கிறீங்களா? அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ் மொத்தமாக இதெல்லாம் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறான், அதை எடுத்துக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்டான். இந்த ரெண்டு விஷயத்தை பெருமானார் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆடம்பரம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு செல்வம் வைத்திருப்பது மட்டுமல்ல. இன்னைக்கு சாதாரணமா நடுத்தரமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க ரொம்ப லக்ஸரியா வாழ விரும்புறாங்க. தன்னுடைய தகுதிக்கு மீறியான செலவுகள் செய்கிறார்கள். ஜகாத்திலே பொதுவோக்காக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில அத்தீமுஸ் ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த தொழுகைக்கு நிகராக அல்லாஹ் சொல்லியிருக்கிற இன்னொரு வார்த்தை வாத்து ஜகாத், நீங்க ஜகாத்தை கொடுங்கள். 40,000 ரூபாய் பணம் இருந்தா ஜகாத் கொடுக்கணும். 10,000 பவுன் இருந்தா ஜகாத் கொடுத்தாகணும். ஏதோ செல்வந்தர்களுக்கு மட்டும் தான் ஜகாத் கடமை, ஏழைகளுக்கோ நடுத்தர வர்க்கங்களுக்கோ இது போன்று பணம் வைத்திருப்பவர்களுக்கோ கடமை இல்லைன்னு இல்லை. எங்கெல்லாம் செல்வங்கள் இருக்கிறதோ சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறது. அதில் சில பேர் விதிவிலக்கானவர்கள், அது வேற. ஆனால் இன்று மிக சர்வ சாதாரணமாக ஏதோ 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் ஜகாத் கொடுக்கிறாங்க. ரொம்ப குறைச்சலாக பணங்கள் செலவிடுவதற்கு யோசிக்கிறார்கள். ஆடம்பரத்திற்கும் அவர்கள் வைத்திருக்கிற வாழ்வாதாரத்திற்கும் செலவு செய்வதை போன்ற மார்க்கத்திற்காக அவர்கள் அள்ளி கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற பொழுது, அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஒரு பயணத்திற்கு போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மரத்திற்கு மேல், ஒரு ஒட்டகத்திற்கு மேல் பெருமானார் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது கீழே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோள் புஜத்தை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கி சொல்லுவார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீமுன் வ ஆபிருஸ் ஸபீல். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நீ பற்றற்றவனாக ஒரு நாடோடியை போன்று, ஏதோ இந்த உலகத்தில் வந்துட்டு போற ஒரு பயணி போன்று நீ காசுகளை சேர்த்து வைக்காமல் வாழ், அதுதான் ஒரு வாழ்க்கையில் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையை நீங்க புரட்டி பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. உமருடைய ஆட்சி காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வராத செல்வம் கிடையாது, அவ்வளவு ஆட்சி ஆண்டார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வெறுத்தாலும் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டிருக்கிற ஆடையில 16 ஒட்டுகள் போடப்பட்டிருக்கும். கிழிஞ்சு போன துணியை போட்டிருப்பாங்க, அதை ஒட்டு போட்டுட்டு அந்த அரசர்கள் உட்காருவார். ஒட்டு போட்ட துணியை கொண்டு அவர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள். 12 வருட ஜனாதிபதி. இன்னைக்கு சாதாரண ஒரு ஜனாதிபதி அப்படி ஒரு ஆடை அணிச்சிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி போற ஆடையும் இன்னைக்கு
இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரோ இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் போடுற ஆடைலாம் பார்த்தா ஒவ்வொரு நாள் அவர்கள் போடுகிற ஆடை ஒரு வருஷத்துல அவன் சம்பாதிக்க வேண்டிய காசா இருக்கு. அவ்வளவு தூரம் மிக உயர்ந்த ஆடைகள் நினைக்கிறார்கள். அதன் உபரவியலான அடிச்ச ஆடையை 16 வெட்டுகள் போடப்பட்டிருந்தது என்பதாக ஹதீஸ்ல வருது. அருமையானவர்களே, அவ்வளவு ரொம்ப எளிமையான வாழ்க்கை, எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் யோசிச்சாங்க, இப்படியே உபரை விட்டுட்டோம்னு சொன்னா இது ரொம்ப கீழ்த்தரமா போய் எதுவுமே செலவு செய்யாம போயிடுவாரு. கொஞ்சம் வசதியா வாழ்றதுக்கு நாம எல்லாம் ஒரு ஆலோசனை செஞ்சு உபத்தை பேசுறோம் சொல்லி போறாங்க. உபரவியலான கோபக்காரர் யார் போய் பேசுறது எல்லாருக்கும் பயம். என்ன சஹாபாக்கள் பின்வாங்குறாங்க, அடியார்கள் போனாங்க, அவங்களும் பின்வாங்குறாங்க. இதை போய் நம்ம சொன்னா அவர் கேட்பாரா, அவர் கொஞ்சம் சிறுசிறுன்னு இருப்பாரு, நாம வந்ததான்னு சொல்லி வந்தாங்க. அப்பொழுது பெருமானாருடைய மனைவியாக இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உபரவியலான மகள், செல்ல மகள், இவங்களை வேணா அனுப்பி சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஷாம் போன்ற தேசங்களில் இருந்தெல்லாம் உபரவியலாளருக்கு நிறைய பொருள் அன்பளிப்பா வருது. கொஞ்ச லட்சம் இல்ல, நிறைய பொருள் மன்னர்கள் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அந்த நாட்டு மன்னர் இந்த நாட்டு மன்னருக்கு அன்பளிப்பை கொடுக்கிறது வழக்கம். நிறைய பொருள் வரும். உபரவியலாலும் கண்ணவாலை பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படி சர்வ சாதாரணமாக வருகிற பணத்தை தன் குடும்பத்துக்கு கொஞ்சம் எடுத்து வைக்காத ஒரு பண்பு கொண்ட உங்களை திருத்துவதற்காக மாற்றுவதற்காக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தயார் செய்வாங்க. நீங்க போய் உங்க தந்தைகிட்ட பேசுங்க, இந்த மாதிரி காசு பணம்லாம் கொஞ்சம் செலவு செய்யுங்க, வீட்டுக்கு எடுத்து கொடுங்க, மனைவிமார்களையும் பாருங்க, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க என்பதை போன்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லி அவங்களை செலவு செய்ய வைப்பதற்கு முயற்சி செய்வாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு கொஞ்சம் சரி நம்ம தந்தை தானே போய் பேசுவோம்னு போவாங்க. ஹப்ஸா உள்ள போய் சொல்லுவாங்க, சலாம் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இது போன்ற ரோம் ஷாம் தேசங்களில் இருந்தெல்லாம் நிறைய காசு கூட வருது. நீங்க உங்களுக்கு செலவு செய்யாம பிரச்சனை இல்லை, நம்ம அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறான், அம்மா இருக்கிறான், இவருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தினா நல்லா இருக்குமே என்பதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபத்தில் கண் சிவந்து கொஞ்சம் ஆத்திரப்பட்டவர்கள் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு அழ ஆரம்பித்து விடுவார்கள். மகளா போயிட்டாங்க, பெருமானாருடைய மனைவியா இருக்கிறாங்க. சத்தியமிட்டு சொன்னார்கள், ஹப்ஸாவே, ஒரு கணவனை மனைவி அடித்ததை விட வேறு யாரும் நன்கு அடிச்சிருக்க முடியாதுன்னா, ஒரு கணவனை மனைவி தெரிந்து வைத்திருப்பதை விட வேறு யாரும் அவ்வளவு நல்லா தெரிந்து வச்சிருக்க முடியாது. ஆமாமா இல்லை என்று அல்லாஹ்வின் சத்தியமிட்டு சொல்லிட்டு கேட்பார்கள். ஆமா, ஒரு கணவனை பற்றி மனைவிக்கு நல்லா தெரியும். அப்படி என்றால் என் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லுகின்றேன். இது உண்மையா இல்லையா என்று மட்டும் நீ சொல்லியிருப்பதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு உணர்ச்சி வசப்பட்டு அழுகையோடு சொல்லுவார்கள். ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்திற்கு போவார்கள். விருந்திற்கு போகிற பொழுது அந்த விருந்தில் 2 வகையான உணவு வைக்கப்பட்டிருக்கும். ஒரு வகையான உணவு இல்ல, 2 வகையான உணவு. ஒரு உணவு நெய்யை சார்ந்ததாக இருக்கும், இன்னொரு உணவு கறி உணவாக இருக்கும். இப்படி 2 வகையான உணவை விருந்தில் வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த 2 உணவுகள் எதற்காக வைத்தீர்கள், எதற்காக வீண்வரையும் செய்கிறீர்கள், எனக்கு ஒரு உணவு போதுமானது என்று அந்த இன்னொரு உணவை திருப்பி அனுப்பிவிட்டார்களே, அது உண்மையா உண்மை இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்ததை பத்தி நீ சொல்ல பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி ஹாதா ஹக்கு என்று சொன்னார். இது உண்மை, பெருமானார் வாழ்க்கை நடந்தது. அப்படி என்றால் இவர்களை சொல்லுகின்றேன், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மாவினுடைய குத்பாவிற்கு பிரசங்கம் செய்வதற்கு வருவதற்கு நேரம் தாமதமாகி போய்கொண்டே இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் பெருமானார் எப்பொழுது வருவார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிற பொழுது மிக ரொம்ப நேரம் தாமதத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குத்பா செஞ்சாங்க, தொழ வச்சாங்க. தொழ வைத்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருக்கு கூடி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் இவ்வளவு நேரம் தாமதமாகி விட்டு வந்திருக்கிறீர்கள் காரணம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நான் அணிந்திருக்கிற இந்த அப்பா, நான் அணிந்திருக்கிற இந்த துணி, இது ஒன்றுதான் இடத்தில் இருந்தது. இன்னைக்கு வீட்டுல போய் பார்த்தேன், ஒண்ணுதான் இருந்துச்சு. இதையே துவைத்து உலர்த்தி அதை காய வைத்து விட்டு மறுபடியும் எடுத்து என் உடலில் போட்டுக்கொண்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் என்று இந்த வார்த்தையை சொன்னதை நீ அறிந்திருப்பாய் அல்லவா, இது உண்மையா உண்மை இல்லையா என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற பொழுது அவர்களும் ஆரம்பித்து விடுவார்கள். எனக்கு முன்னால் என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையும் அதற்கு பின்னால் வந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை சொல்லி காப்பாங்க. ஒரு முறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க, துணி இருக்காது, மீறி பார்த்தா கிடைத்த துணி தான் இருக்கும். அந்த கிடைத்த துணியை தைப்பதற்கு ஒரு 100 ஊசி கூட வீட்டில் இருக்காது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தவர் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இஸ்லாத்திற்காக கொடுத்து எல்லாம் கொடுத்ததற்கு பின்னால் அங்க துணியை தைப்பதற்கு ஊசிகள் கூட இல்லாம தன்னுடைய உடையில் ஒரு முன்னை கொண்டு தைத்து கொண்டு பெருமானார் வந்து பேசுவாங்க.
சரதாரிசன பாப்பா என்னப்பா முன்னை வந்து தைச்சிட்டு இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. யாரோ சொல்லுங்க துணி கிழிச்சிருச்சு, தைக்கிறது ஊசி கூட இல்ல, ஒரு முன்னை ஒரு கேப்ல வச்சு சொருகிட்டு அந்த இடுக்கில் வைத்து நுழைத்து விட்டு கொஞ்சம் ஆடையை நான் கிரிப்பா வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும். அதுல ஜிம்மனீஸ்வரர் மானத்துல இருந்து இறங்குவாங்க. பார்த்தா அவங்க கொண்டு ஆடி அதே மாதிரிதான் இருக்கும். அவங்க போட்டிருக்கிற துணியில முன்னை கொண்டு தைக்கப்பட்டிருக்கும். அதன் பெருமாள் சரதாரிசனம் கேட்பாங்க, என்னப்பா ஜிப்ராயில், எப்பொழுதுமே நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய ஆடை மிக உயர்ந்ததாக அல்லவா இருக்கும், இன்னைக்கு முன்னை வைத்து தைத்து துணியை போட்டிருக்கீங்க காரணம் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா இன்று அபூபக்கர் போட்ட இந்த ஆடையை பார்த்துவிட்டு அவர் இவரது செல்வாக்காக வாழ்ந்த ஒருவர் இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டார், இந்த நிலையை நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காக இன்று பின்னில் இருக்கிற எல்லா மலக்குகளுக்கும் இதுதான் ஆடை என்பதாக அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டான். இன்னைக்கு இருக்கிற எல்லா மலக்குமாரும் இந்த துணியை தான் போட்டுக்கணும்னு சொல்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, இது உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. ஆமாம், உண்மைதான், சத்தியம் தான் என்பதாக சொல்லிவிட்டு ஆனா ஆரம்பிப்பார்கள். கிட்டத்தட்ட வஜ்ர் வரைக்கும் வந்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. வஜ்ருக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூ உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கஸ்ஸாவே, என் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பெருமானாருடைய சுன்னத்தை விட மாட்டேன். வாழ்க்கையில் எவ்வளவு செல்வனா எனக்கு வரலாம், ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையை மீறி என் வாழ்க்கை இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஆடம்பரத்தை நான் விரும்ப மாட்டேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி சரதாரி சில வீட்டுக்குள் நுழைகிற பொழுது ஆயிஷா கிட்ட சொல்லுவாங்க, ஆயிஷா லவ் கான வாதீனி, இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கு 2 ஓடையை கொடுக்கிறான். அந்த 2 ஓடை நிரம்ப தங்கமும் காசுகள் பணங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் நத்த மண்ணா அக்ஸரபின் ஹாதா, இதை விட இன்னொரு இருக்காதான் அவன் கேட்பான். இது போல இன்னொரு கிடைச்சா நல்லா இருக்குமே கேட்பான். இந்த எண்ணம் என் உம்மத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில வெற்றி இருக்காது என்பதாக கண்மணி நாயகம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அருமையானவர்களே, ஆயிஷா சொல்லி காண்பிப்பாங்க, என் வாழ்க்கையில் சரதாரி சிலம் ஒரு தடவை கேட்டார்கள், ஆயிஷா நாளை மறுமையில் என்னோட இருக்க விரும்புறியான்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ், இதை விட என்ன பாக்கியம் வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது சரதாரி சிலம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நீ சேர்த்து வைக்கிற பணம் ஏதோ ஒரு பயணத்துக்கு போயிட்டு வரப்ப கொஞ்சோண்டு சாதம் எடுத்துட்டு போவோம், கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துட்டு போவோம், தேவையான அளவு காசு எடுத்துட்டு போவோம், தேவையான அளவுக்கு 2 சிறு துணி எடுத்துட்டு போவோம். இதை போன்ற ஒரு வாழ்க்கையை நீ பொருளாதாரத்தை வைத்துக் கொள், அதிகமாக சேர்த்து வைக்காதே, அதிகமாக செலவு செய்ய விரும்பாதே, அதிகமாக இதை வைத்துக் கொள்ளாதே. இதை நீ வைத்துக் கொண்டே இருந்தால் என்னோடு நாளை நீ வறுமையில் இருப்பாய் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். அருமையானவர்களே, அதனுடைய பிரதிபலிப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு 40,000 திர்ஹம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்கிற ஒரு சஹாபி அன்பளிப்பாக கொடுப்பார். ஒரு 40,000 திர்ஹம் சாதாரண காசு இல்ல, பெருமானாருடைய குடும்பத்துக்கு அன்பளிப்பா வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனியா இருக்காங்கன்னு சொல்லி இவ்வளவு காசை கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னுடைய அடிமையை கொடுக்கிறார்கள். இது இன்னைக்கு இந்த நோம்பு நான் வைத்திருக்கிறேன், இந்த நோம்பு துறப்பதற்கு எல்லாத்தையும் சதகா செஞ்சிருந்தாங்க. நோம்பு திறப்பதற்குள்ளாக இந்த அத்தனை காசையும் சதகா செஞ்சிருக்க, இந்த காசு தேவையில்லை, எல்லா காசையும் சதகா செய்யறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கதவினுடைய ஓரத்தில் வந்து சதகாவை கொடுக்கிற போது எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிமையை பார்த்து கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த அடிமை கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஆயிஷாவே என்னை நீங்க கொடுக்க சொன்னீங்க சதகாவை, நானும் ஒரு காசு பணத்தை எடுத்து கொண்டே கொடுத்துட்டு இருந்தேன், பிறகு ஏன் என்னை வந்து ஒரு கதவினுடைய ஓரத்திலிருந்து எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீ சதகாக்களை கொடுக்கிற பொழுது அதை வாங்குகிற யாசகர்களோ அதை வாங்குகின்ற மனிதர்கள் யாராவது எனக்காக துஆ செய்தார், யா அல்லாஹ் இந்த பணத்தை கொடுத்தவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்து இப்படி ஒரு துஆவை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா பதிலுக்கு நான் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் வந்து எட்டி பார்த்து கொண்டே இருந்தேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக கம்மியான வயசு, ரொம்ப அதிகமான மெச்சூரிட்டியான வயது முதிர்ந்த அந்த அனுபவம் மிக்கவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை பெருமானார் கற்றுத் தந்திருந்தார்கள். ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இருக்கிற எந்த ஆயுசையுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட எவ்வளவு சீரழிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு போதைக்காக முன்னால் பேசிய அதற்கு சொன்னாங்க, எல்லா வேலைகளிலும் இனி பேசக்கூடிய தலைப்பை இதுவா இருக்கும்னு சொன்னாங்க. இளைஞர்களுடைய சமூகம் மிகவும் தனிக்கிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எங்கெல்லாம் பள்ளி கலாசாலைகள் இருந்ததோ அங்கெல்லாம் இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மந்தவாசியில சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, போதைப் பொருளை காண்பித்து கொடுத்ததற்காக முதல்ல விற்றவனை காண்பித்து கொடுத்த ஒரு முஸ்லீமை ஆள் வைத்து கொலை செய்ததும் ஒரு முஸ்லீம். 2 பேருமே இலங்கை சமூகம் தான், இளைஞர் சமூகம், பெரிய வட்டங்களா இல்ல. 2 பேருமே இளைஞர்கள், 2 பேருமே இஸ்லாமை சார்ந்தவர்கள், தேடி பார்த்த 2 பேரும் முஸ்லீம்கள்.
கொல்லப்பட்டவரும் முஸ்லீம், கொலை செய்ய ஏவியவரும் முஸ்லீம். இரண்டு இளைஞர்கள் எப்படிப்பட்ட பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் விலகிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது உலகம். அதை பார்க்க தவறுவது நம் மீது உள்ள மிகப்பெரிய குறை. நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி, ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கப்பா? அதனால சர்தாரி சிலர் சொன்னார்கள், ஒரு சில தந்தைமார்களும் தாய்மார்களும் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள். அந்த தாய்மார்களும் தந்தைமார்களும் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் என்ன நன்மை செஞ்சு என்னை நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன், என்ன காரணம் கேட்பான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ வாழுகிற காலத்தில் உன் பிள்ளைகளை மிகச் சரியாக வளர்த்தாய், அந்த பிள்ளை செய்கிற துவா, அந்த பிள்ளை செய்கிற அமல், அதன் மூலியமாக உண்மை நான் சொர்க்கத்திற்கு நுழைத்திருக்கிறேன். சில தாய் பெற்றோர்கள் இருப்பாங்க, சர்தாரி சார் சொன்னாங்க, சில பேர் எல்லாம் இருப்பார்கள், அவர்கள் வாழ்நாளுக்குள்ள தன்னை நல்லவனா வச்சிருப்பாங்க, தான் செய்கிற அமல்கள் மிக அற்புதமா இருக்கும், நேர்மையா இருக்கும், நன்மையா இருக்கும், நிறைய சதக்கா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நாளைக்கு அவர்கள் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள். கேட்டா, உன் பிள்ளையை நீ வளர்ப்பதில் தவறி விட்டாய், முழுக்க உன்னை கேர் பண்ணன, உன்னை பார்த்துக்கிட்ட, உன் பிள்ளைகளுக்கு நீ ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துட்டியா இல்லையா? அந்த ஆடம்பரத்துடைய விலை எங்க போய் முடிச்சிருக்கு தெரியுமா? இன்னைக்கு கொலை, கொள்ளை, போதை, இது போன்ற விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. இதற்காக உன்னை நான் நரகத்திற்கு தள்ளுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்கிற செய்தியை கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அருமையானவர்களே, நாம் சொல்லுகிற செய்தி, பிள்ளைகள்ட்ட ஆடம்பரத்தை காமிச்சு வளர்க்காது. உங்க வீட்டுல எவ்வளவு பண காசு இருக்கலாம், கொடுக்கிறப்ப கணக்கு கேளுங்க, எவ்வளவு கொடுக்கிறோம், எதற்காக செலவு செய்கிறோம், என்ன காரணம், விலையுயர்ந்த மோட்டார் வாகனங்கள், எவ்வளவு லக்ஸரியான லட்சக்கணக்குகளை தாண்டுகின்ற மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்குகளை கொண்ட மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய பைக்குகள் வாங்கி தராங்க. இன்னைக்கு பைக்குகளை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போகக்கூடிய வேகத்துல பார்க்கிற போதெல்லாம் மனமெல்லாம் பதைத்து போகிறது. எங்கு போய் விழுவார்களோ என்கின்ற ஒரு பதட்டத்தோடு பார்க்கிற சூழலாக இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கிற மொபைல் போன்கள் எல்லாம் லட்சங்களை தாண்டுகின்றது. எதற்காக இவ்வளவு ஆடம்பரத்தையும் அவ்வளவு செல்வாக்கையும் அவர்களுக்கு நீங்கள் புகுத்துகிறீர்கள்? கஷ்டங்கள் தெரியாமல் எதற்காக வாழ வைக்கிறீர்கள் என்பதை போலெல்லாம் கேட்டால், என் பிள்ளைக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நீ எது கேட்கற? இன்னைக்கு சொல்ற அது யதார்த்தமான விஷயம். நீங்க இதெல்லாம் போய் உங்களுக்கு சொல்லி பாருங்க, என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், அவன் எப்படி என் பேச்சை கேட்பான், அவன் எந்த விதமான தவறுக்கும் போக மாட்டான், எப்படி உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இன்றைய கால சூழலில் இங்க வைத்திருக்கிற சமூக வலைதளங்களுக்கு முன்னால் எவ்வளவு அனாச்சாரங்களும் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சமீபத்தில் நிறைய இஸ்லாமிய பெண்களுடைய நிலைகளை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு தூரம் மிக மோசமாக போய்விட்டிருக்கிறது. வறுமையாக இருக்கின்ற நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் பாருங்கள். சமீபத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லக்னோவிலே ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. ஒரு காதி, ஒரு நீதிபதியிடம் ஒரு கேள்வி ஒன்று வந்தது, பத்வா கேட்க ஒன்று வந்தார். அபுல் ஹசன் சொல்லக்கூடிய ஒரு காதியிட்ட ஒரு தீர்ப்பு வருது, கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெண் பிள்ளைகள் அவங்க கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோம்னா அபுல் ஹசன் அந்த காதி ரொம்ப ஆடி போயிடுறாரு. அவ்வளவு கனமான வார்த்தைகள் எழுதியிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தா, அந்த 3 பெண் பிள்ளைகள் எழுதுகிறார்கள், எங்கள் வீட்டுல நாங்க 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறோம், 3 பேரும் வயதுக்கு வந்தவர்கள், எங்களுக்கு ஒண்ணு திருமணம் ஆகல, எங்களுடைய தந்தை சிறிய வயதில் வஃபாத்தாகி விட்டார், எங்களுடைய தாய் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத ஒருவர், அவரையும் நாங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க 3 பேருக்கும் பொம்பளை பிள்ளையா இருக்கிறோம். லக்னோவில இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்களுடைய வாழ்க்கை நீங்க யதார்த்தமா வந்திருக்கிற பத்துவா. அந்த பெண்கள் கேட்கிறாங்க, 3 பேருமே வறுமையில் இருக்கிறோம், நாங்க போய் வெளியே போய் சம்பாதிக்கணும், வேற வழி இல்லை, யாரும் காசு பணம் கொடுக்கறது இல்லை, ஒரு அமைப்போ ஜமாத்தோ சேர்ந்து இல்லாத ஒருவர்களை தேடி கொடுக்கிற பண்புலம் இல்லை. எனவே நாங்கள் தான் எங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும். யாசிகம் கேட்பதற்கு எங்களுக்கு மனசு வரல, போய் பிச்சை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் மனசு வரல. ஒருவேளை பிச்சை எடுக்க வேண்டாம், சம்பாதிக்க போறான்னு சொன்னா சம்பாதிக்கிற இடத்தில் எங்களுக்கு தவறான தீண்டுதல்கள் ஏற்படுகிறது. ஒருவேளை இது எல்லாம் விட்டுட்டா நாங்கள் விபச்சாரம் செய்வதை விட்டு வேற வழி இல்லை, நாங்களுக்கு அதற்கும் எங்களுக்கு மனசு இல்லை, விபச்சாரம் செய்வதற்கும் எங்களுக்கு மனசு இல்லை. எனவே மார்க்கத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்பதாக அந்த 3 வாலிப பெண்கள் எழுதிய அந்த கேள்வி பத்வாவிற்கு வந்த பொழுது அபுல் ஹசன் என்கிற நடைமுறையில் இருக்கின்ற அந்த காதி ரொம்ப ஆடி போயிட்டார். சமூக பத்திரிகை கூட எழுதினார். அவர் எழுதினாரு, உடனே அந்த 3 வாலிப பெண்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொடுங்கள். அந்த மகல்லாவுக்கு சொல்றாங்க, அந்த 3 பிள்ளைகளின் குமரர்களையும் கரை சேர்த்துக்கிறார்கள். ஏன் சொல்ல வரேன்னா, மிகவும் வறுமையான குடும்பங்களிலும் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு.
உங்க பிள்ளைங்க ரொம்ப ஆடம்பரமா வளர்க்குறீங்க ஒண்ணு, இன்னைக்கு அதே நேரத்தில் ரொம்ப கீழ்த்தரமாக அடுத்த நேர உணவுக்கு கூட வழி இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல மிகவும் கொடிய வைரஸ் பரவி நிறைய பேருடைய வியாபாரத்தை பாதித்து, நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தை பாதித்து, நிறைய பேர் இருக்கக்கூடிய தலைவர்கள், நிறைய பேர் வீட்டினுடைய தலைவர்களாக இருந்த நிறைய ஆண்களை காவு கொண்ட இந்த வைரஸினுடைய வீக்கம், இந்த வைரஸினுடைய தாக்கம் நிறைய குடும்பங்களை அனாதையாக்கிடுச்சு. நிறைய பேர் இன்னைக்கு அனாதையா இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கள். உங்களுடைய காசு பணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மறைமுகமாக செலவு செய்யுங்கள், இஹ்லாஸாக செலவு செய்யுங்கள், இஹ்லாஸாக அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். அதை ஆடம்பரத்தில் கொண்டு போய் நிறுத்தி உங்கள் பிள்ளைகளை பெருமைப்படுத்தாதீர்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏடு வச்சிருப்பாங்க பொதுமக்களுக்கு. அவங்க ஒரு நீதிபதியா இருந்தப்ப, அவர் அரசராக இருந்தப்ப ஒரு ஏடு வச்சிருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் கஷ்ட நஷ்டம் இருக்கோ அவங்க எழுதிட்டு போயிடணும். வச்சதுக்கு முன்னாடி இருட்டாக இருக்கிற நேரத்தை வந்துருவாங்க பெண்கள். எங்க வீட்டுல இந்த மாதிரி ஆண்கள் இல்ல, இந்த தேவை இருக்குது, எங்க வீட்டுல இந்த பொருள் இல்ல, இந்த தேவை இருக்குது, இப்படி எழுதிட்டு போயிடுவாங்க. இப்படி எழுதுவதற்கு ஒரு ஏடுகள் வச்சிருந்தாங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது மாதிரி எல்லாரும் எழுதிட்டு போயிடுவாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு வெளியே வருகிற சஹாபாக்கள் அந்த ஏட்டை படிச்சு பார்ப்பாங்க. யாருனால என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க பக்கத்துல அவங்க பேர் எழுதிக்குவாங்க. இந்த வீட்டுக்கு இவ்வளவு தேவை இருக்குது, நான் செஞ்சு கொடுக்குறேன் எழுதிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருவரும் அந்த கோரிக்கை எழுதுவதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு இவங்க பொறுப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஒரு கோரிக்கை ஒன்று வருகிறது. அந்த வீட்டுல ஒரு வயதான ஒரு பெண் இருக்கிறார். அவருடைய கணவன் இல்ல. அந்த கணவன் இல்லாதது காரணத்தினால அவங்களால சாப்பிடுவதற்கோ தண்ணி எடுப்பதற்கோ தூரத்தில் தண்ணி எடுத்துட்டு வரணும். ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த செயலை செய்வதற்கு யாரும் பொறுப்பு எடுக்கல. ரொம்ப நாளா அந்த பொறுப்பு அப்படியே இருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, ரொம்ப நாளா ஆச்சு யாருமே பேர் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி தம் பேர் எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல போய் கேட்கறாங்க அந்த பெண்மணியிடம், இது போல நீங்க குறை எழுதிருந்தீங்க, உங்க வீட்டுல கணவன் இல்ல, கொஞ்சம் தண்ணி வேணும், தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் பொருள்களை சுத்தப்படுத்தி வைக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எழுதியிருந்தீங்க, நான் அந்த செயலை செய்கிறேன், எனக்கு பொருள் கொடுங்கன்னு கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை வேற ஒரு நபர் இது செஞ்சுட்டு இருக்காரு, எனக்கு நான் எழுதிய மறுநாள்ல இருந்து இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காரு, நீங்க புதுசா வந்து கேட்கறீங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் அந்த பெண்மணி சொல்றாங்க. உமர் ஆடி போய் விட்டாரு. என்ன இவ்வளவு அற்புதமா இருக்கு, ஒரு மனிதர் தன் பெயரை கூட இல்லாம ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு மறைமுகமா, யாரா இவருன்னு சொல்லி அதற்கு அவ்வளவு நான் ரொம்ப அதிசயத்தை போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அந்த மனிதரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு அடுத்த நாள் காலை நேரத்திலே வராங்க. ஃபஜ்ர் முடிஞ்ச கையோட வராங்க. யாருதான் பார்த்தாதான்னு சொல்லி வீடு வந்து பார்த்தா சுத்தமா இருக்கு, தண்ணியெல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு, வீட்டுல சுத்தப்படுத்தி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பெண்மணி கேட்கறாங்க, இங்க எங்க அந்த நபர் கேட்டாங்க. இப்பதான் வந்துட்டு போறாரு, தகஜத்திலே வந்துட்டு போயிட்டாரு. அவர் விடுவதற்கு முன்னாக வந்து வீட்டை சுத்தப்படுத்தி கொடுத்து எல்லா செயலை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. உமர் இன்னமும் ஆச்சரியமாக இருக்கு, ஆனா இவ்வளவு அற்புதமான ஒரு செயலை செய்து தன் பெயரை முகஸ்துதிக்கு கூட வெளியே சொல்லாம இந்த கொலையை செய்கிறோம் என்று கூட அவருக்கு நிவர்த்தி செய்கிறோம் என்று கூட அந்த விஷயத்தை சொல்லாத அந்த நபர் யார், அற்புதமான அந்த மனிதர் யார் என்பதை தேடுவதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நாள் காலை தகஜத்துக்கே வந்துடுறாங்க. தகஜத்துக்கே வந்து அங்கேயே படுத்திருக்கிறாங்க. யாருதான் வராது. இருட்டுல ஒரு நபர் வருகிறார். வந்தவர் கதவை தட்டுகிறார், அம்மா கதவை திறக்க, நான் வந்திருக்கிறேன். அந்த அம்மாவும் கதவை திறக்கிறாங்க, பாத்திரங்களை வெளியே வைக்கிறாங்க, போய் தண்ணீரை தூரத்துல இருந்து கிணத்துல எடுத்து கொண்டு வந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுத்தப்படுத்தி கூட்டி பெருக்கி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால் வீட்டுக்கு தேவையான பொருளையும் வச்சுட்டு அந்த நபர் வெளியே வருகிற பொழுது கொஞ்சம் வானம் வெளிச்சத்திற்கு வருகிறது. வானம் வெளிச்சமானது. அந்த தூரத்தில் இருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரத்துக்கு பின்னால் இருந்து பார்க்கிறார்கள். வெளியே வந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நாட்டினுடைய நீதிபதியாக, ஜனாதிபதியாக, நாட்டினுடைய மக்களுக்கு குடிநீர் முகாம் என்று வைத்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இப்படி ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதை பார்த்த பொழுது உமர் ரலியல்லாஹு ஆடி போயிட்டார். தன்னுடைய அமல், தான் செய்கின்ற செயல் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது. இஹ்லாஸான முறையில் மன தூய்மையோடு இந்த செயலை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்பதற்காக மறைமுகமாக செய்கிறார்கள் அல்லவா, இப்படிப்பட்ட செயலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த பொழுது அப்படியே அதிசயித்து போய் விட்டார்கள். ஒரு சின்ன அமலை கூட சஹாபாக்கள் வெளியே காமிக்க விரும்ப மாட்டாங்க. எவ்வளவு உதவினாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க சின்ன சின்ன உதவிகளை செய்துவிட்டு நாம் எவ்வளவு தூரம் அதை பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா திருமறையில வசனத்திலே சொல்லி காமிப்பான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஒரு ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் செய்கின்ற தர்மங்களோ தானங்களோ அடுத்தவர்களுக்கு செய்த உதவிகளோ அதை வெளியில சொல்லாதீங்க. ஏனென்றால் அந்த தர்மமும் தானமும் நீங்கள் சொல்லி காண்பிப்பதில் அறிந்துவிடும். அது அல்லாஹ் உதாரணத்தோடு சொல்றான்.
ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறையின் மீது மணல் இருக்கிறது, அந்த மணல் இருக்கின்ற பாறையின் மீது ஜோராக மழை பெய்தால் எப்படி அந்த பாறையின் மீது இருக்கிற மணல் எல்லாம் கரைந்து இல்லாமல் போய்விடுவோம், அதே போன்று நீங்கள் செய்து வைத்திருக்கின்ற அமலை முகஸ்துதிக்காக நீங்கள் வெளியே சொல்லுகிற பொழுது அந்த அமலை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் தஆலா வசனத்தை காண்பிக்கிறார். அருமையானவர்களே, ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், தேடி கண்டுபிடிங்கள். ஒரு குடும்பத்திற்காக உங்களுடைய பொறுப்புகளை எடுங்கள், உங்களுடைய ஜமாத்தை அடையுங்கள். இப்படி ஒவ்வொரு விதமாக நாம் செய்கின்ற செய்ய அல்லாஹ் கபூல் செய்கிறார். அருமையானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். சரதாலி செல்வத்துடைய கடைசி கோரிக்கை என்ன தெரியுமா இருந்துச்சு? நான் ஏழையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏழைக்கு அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு? பணக்காரனுடைய சிறப்பை பத்தி பேசினா எல்லாருக்கும் தெரியும். ஏழைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது? சரதாலி செல்வம் சொன்னார்கள், ஒரு ஏழை 500 வருடத்திற்கு முன்னாக ஒரு செல்வந்தனை விட சொர்க்கத்திற்குள் நுழைகின்றான். ஒரு செல்வந்தன் தன்னுடைய பதில் சொல்றதுக்கு 500 வருஷம் ஆகும். அந்த 500 வருஷத்துக்கு முன்னதாகவே அவன் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுகின்றான். ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு மஅரிஃபத்துல் ஃபுகரா, ஏழைகளை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். ஏனென்றால் பைனலஹும் தௌலத்துன், அவரிடத்தில் ஒரு விதமான கம்பீரமான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏழைக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்க போது, நபீர் இருக்க போது, எதுக்கு நீ அவங்களுக்கு போய் இதெல்லாம் தேட சொல்றீங்க? சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னார்கள், நீங்க எல்லாம் மத்தவங்களுக்கும் தரான் ஏதாவது ஒரு உணவு கொடுத்திருப்பீங்க, அல்லது அவங்க கசுவத்தும் கசுவா ஏதாவது ஒரு உணவு, ஏதாவது ஒரு ஆடை அணிவதற்கு கொடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒரு சர்பத்தன் சுர்பா, ஏதாவது ஒரு தண்ணீர் கொடுத்திருப்பீங்க. இதை அவர்கள் மனமோடு சாப்பிட்டு இருந்தார்கள் என்றால் நாளை மறுமையில் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்ந்ததா இருக்கும். நீங்கள் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு சொர்க்கத்திற்குள் போவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்றார்கள் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஃபுகராக்களா, ஏழைகளா இருப்பவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் அழுத்தமாக சொன்னார்கள், ஒரு ஏழை ஒரு கடை தெருவுக்கு வருகிறார், கடை தெருவில் இருக்கிற பொருளை பார்க்கிறார், அங்க இருக்கிற பொருளை பார்த்துவிட்டு இது எனக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறார். ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதை ஏதாவது செய்யணும், சதக்கா செய்யணும் ஆசைப்பட்டா அல்லாஹ் சதக்கா செஞ்ச நன்மை எழுதலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு பனு இஸ்ரவேலர் பயணத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய மணல் குயில் இருக்கிறது பாலைவனத்துல. அந்த மணல் குயிலை பார்த்து அந்த பனு இஸ்ரவேலர் நினைக்கிறாரு, இந்த மணல் குயில் முழுவதும் மாவாக இருக்குது, அந்த மாவு முழுவதும் நான் பிசைந்து ரொட்டியாக ஆக்கி அந்த ரொட்டியை முழுவதும் நான் சதக்காவாக செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஹஜரத் மூசாவிற்கு வகி வந்தது, அவர் அந்த சதக்காவை செய்ததற்கான நன்மையை நான் அதை ஏற்றில் எழுதிவிட்டேன். சல்லாஹ் சொன்னாங்க, ஏழைகள் நினைத்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்கின்றான். ஏழை இல்லாத விருதுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏழைகளுடைய எல்லா விதமான காரியங்களும் பெருமானார் சேர்த்திருந்தார்கள். சல்லல்லாஹு சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் ஏவி இருக்கிற முதல் விஷயம் நீங்கள் ஏழைகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா பணக்காரர்கள் ஈஸியா ரீச் ஆயிடலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் தன்னோட பணக்காரன் நெருக்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளுக்கும் ஈஸியா போயிருக்கலாம், எல்லா நாடுகளுக்கும் ஈஸியா இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். ஆனால் தன்னோட ஏழைகளை வைத்துக் கொண்டார்கள். ஏன் காரணம்? அல்லாஹ் தஆலா ஏழைகளை தான் விரும்புகிறார். செல்வங்கள் அல்லாஹ்வை மறக்க செய்கிறது. நான் ஆரம்பத்தில் ஒரு வமை யைஷ்மிக்கும் அன் திக்ரி ரஹ்மான், எந்த ஒன்று வாழுகிற காலத்தில் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு அப்பாற்படுத்துகின்றதோ நுகையில் ஒரு ஷைத்தானன் கலீனா, அங்க அல்லாஹ் தஆலா ஒரு ஷைத்தானை உங்களுக்கு நண்பனாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்கிறார். நீங்க எப்ப அல்லாஹ்வை மறந்துட்டு வேற விஷயத்தோட சேர்த்து வாழ்றீங்களோ அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு ஷைத்தானை உங்களுக்குனே ஸ்பெஷலா நியமிக்கிறான். அதை காலம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வழிகெடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு நண்பனாக மாறி விடுவான், உங்கள் மனதை செய்து இருப்பான். நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் செய்யும் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். நான் என்கின்ற ஒரு அகம்பாவத்தை அவர்தான் ஏற்படுத்தியிருக்கார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். நிறைய பணக்காரர்களுக்கு அகம்பாவமும் நான் என்கிற திமிரும் வருவதற்கான காரணம் அவனோடு ஒட்டி பிணைந்திருக்கிற அந்த ஷைத்தானுடைய செயல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மிக செய்கின்ற எல்லா காசு பணங்கள் ஆடம்பரங்கள் எப்படியாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய பார்வைக்கும் அல்லாஹ்வினுடைய இஹ்லாஸான அந்த அமலுக்காக அதை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். வாழ்கிற காலத்தில் நம் சமூக இளம் தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவரிடத்திலும், குறிப்பாக பெற்றோர்களிடத்தில், தாய்மார்களிடத்தில் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சொல்லி வளருங்கள். ஆரம்பத்திலிருந்தே உங்கள் பிள்ளையை கண்டித்து பாருங்கள். சொல்றது அவன் கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு பெயர் அல்ல நாம் கண்டிப்பேற்பது. வளர்த்துகின்ற அந்த நேரத்திலிருந்தே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தரணும். நிறைய நேரத்தை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை செலவு செய்யணும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது முதல் கொண்டு எல்லா காரியங்களுக்கும் அலசி ஆராய வேண்டிய பொறுப்பு குறிப்பாக தாய்மார்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தந்தைகளுக்கும் இது பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக இருக்குகின்ற வளர்த்துகின்ற பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பில்
தாய்மார்களுடைய பெருக்கு மிக உன்னதமான பங்காக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் தாய்மார்களையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இஸ்லாமிய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. போதை, கொள்ளை, கொள்ளை போன்ற கலாச்சாரங்கள், மது, மாது, சூழ்நிலை எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஒரு பள்ளிவாசல உட்கார்ந்து பேச வேண்டிய பேச்சு இது இல்ல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்ற போதை, இதே போன்ற மது, மாது நான் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசியிருந்தா முன்னோர்கள் அதை விரும்ப மாட்டாங்க, ரொம்ப தவறா நடப்பாங்க. என்ன பள்ளிவாசல் நடுவில் உட்கார்ந்து இப்படி பேசுறாங்க என்பதை போட்டுதான் நினைக்கின்ற காலம் போய் இன்னைக்கு இதைத்தான் பேசியாக வேண்டிய காலமாக விட்டது. எந்த இடத்தில் உட்கார்ந்து முகமது என்கிற வார்த்தையை சொல்லுகிறோமோ அதே இடத்தில் உட்கார்ந்து ஆச்சாரங்களை பேச வேண்டிய ஒரு கால சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கூடிய விரைவில் நம் வருகின்ற தலைமுறைகள் நல்ல தலைமுறைகளாக மாற வேண்டும். நீங்க இப்ப பேரண்ட்ஸ விட்டுட்டீங்க, இப்ப உங்களுடைய தலைமுறைகளை நீங்கள் சாதாரணமாக விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது பள்ளி தலைவர்களாக, பள்ளி நிர்வாகிகளாக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கடந்ததற்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் தான் இந்த பள்ளியை ஆடுவார்கள். ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பள்ளியை ஆடுவதாக விரும்ப மாட்டார். ஒரு போதைக்கும், ஒரு மதுவிற்கும், ஒரு மாதுவிற்கும் கட்டுப்பட்டவர்கள் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு வந்தால் அந்த ஊரை குறைந்து போய்விடும் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா வளருகின்ற இதற்கு பின்னால் ஏற்படுகின்ற சந்ததிகள் அத்தனை பேரும் அல்லாஹ் தஆலா தூய்மையான வழியில் பயணிப்பதற்கும் நல்ல வளர்ப்போடு வளர்த்தவர்களை ஆளாக்குவதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தௌஃபீக் தருவானாக. குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு மிக உன்னதமான பொறுப்பு. அல்லாஹ் தஆலா வாழுகிற காலத்தில் அந்த பிள்ளைகளை நாம் எப்படி நம் பெற்றோர்கள் நமக்கு முன்னால் எப்படி வளர்த்தார்களோ வெளியே போகின்ற பொழுது மிக உன்னதமான ஆணைகளை மறைக்க வேண்டிய உரிப்பை மறைத்து எப்படியெல்லாம் ஆணைகளை கலாச்சாரங்களை தாண்டி மதுகங்கள் எப்படியெல்லாம் நம் மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அந்த வட்டத்திற்குள் கொண்டு நம்மை வாழ வைத்தார்களோ அதே போன்ற ஒரு வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதற்கான தௌஃபீக் தருவானாக. அதிகமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அக்கறை எடுங்கள். அதற்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், நான் மார்க்கத்தில் 20 லட்சம் 10 லட்சம் என்று நிறைய ஹதீஸ்களை மரணம் செஞ்சிருக்கிறேன். எனக்கு அப்போதெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் என் பிள்ளைகளோடு நான் உட்கார்ந்து கொஞ்சறப்ப, என் பிள்ளைகளை சரியான அதோட வளர்த்துறப்ப, அவர்களுக்கு ஒரு உணவை நான் ஊட்டுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் நான் மனனம் செய்த எத்தனையோ லட்சம் ஹதீசுகளை விட அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுதுன்னு சொன்னாங்க. காரணம் அதுதான் இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வாட்ட சாட்டமான ஒரு வாலிபமான ஒரு மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நடந்து போறார். அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் இவ்வளவு வாட்ட சாட்டமான பார்ப்பதற்கு ஆச்சாரபாகத்தோடு போகிறாரே, இவர் மட்டும் மார்க்கத்திற்குள் வந்து அவர் மட்டும் மார்க்கத்திற்காக அறப்போர் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பெருமானாரிடம் வியந்து சஹாபாக்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை ஏற்பா நீங்க தடுக்கிறீங்க, அவர் குடும்பத்திற்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், அவர் பிள்ளைகளுக்காக அவர் செலவு செய்வதற்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், அவர் இருக்கிற பாதையும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். தன் குடும்பத்தை நேர்த்தியோடு அல்லாஹ் காட்டிய வழியில் நடத்தி செல்வதும் கூட இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் குடும்பத்தை நேரிய பாதையில் கொண்டு செல்வதற்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பெண்களை அமானிதமாக பார்த்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு கணவன் மீதும் கடமை, அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து தன் பிள்ளைகளை பார்ப்பதும் கடமை என்பதை மனதில் நிறுத்தி நாம் வாழுகிற காலத்தில் நம் பிள்ளைகளை மிக சங்கையோடு சரித்திரம் சொல்லுகின்ற நல்ல மனிதர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் வாய்ப்பளித்து நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. வாசல் வாரான ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.